பரணி கேக்குதா? கேக்குது. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே நீ அப்டேட் சொல்லிருங்க. அப்டேட் சொல்லி அப்படியே ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் தான் சொல்லிடுங்க. இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும். கடைசியில என் தலைவன் படத்துக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு டேக் போட்டாங்க. இப்ப எல்லாம் அந்த டேக் பார்த்தாலே முக்கப்படம் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் வேற நம்பிட்டு இருந்திருக்கீங்க. சரி, ரைட்டு. உலகத்திலே 2.5 மணி நேரம் படத்துக்கு லென்த் அதிகமா இருக்குன்னு சொல்லி முதல் கொஸ்டின் நம்ம உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. ரொம்ப லோவா கேக்குது அஜித்குமார் ப்ரோ. இல்ல ரூட்டு ஒண்ணு வாங்கினேன், அதனாலதான் பையன் தூங்கிட்டு இருக்கான். என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல. இல்ல 2.5 மணி நேரம் படத்துல லென்த் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரே கொஸ்டின் நம்ம குட்டியா தான் இருக்குங்க. நீ அப்படி வரீங்க. பட் என்னன்னா லென்த்தை யாருமே குறை சொல்லல. பட் இருந்தாலுமே அவங்க 2 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்திருந்த படத்தை வந்து அவங்களே சுருக்கியிருந்தாங்க. அதாவது கோவா படத்துல அவங்களே படத்தில் 40 நிமிஷம் எடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க 20 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுக்கதா சொன்னாரு சிவா. இப்ப கடைசியில் அதுலயுமே திரும்ப மீண்டும் கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில இப்ப ரீசென்சாரும் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் 22 நிமிஷம் அந்த படம். அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல, அது வந்து பண்ணியிருந்தா முன்கூட்டியே பண்ணியிருந்துருக்கணும். அந்த அப்படின்னா பவுண்டி ஆளுக்கு ஒரு பக்கமா பவுண்டியை இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த சீனை கட் பண்ணிட்டாலே போதும். மற்றதெல்லாம் இல்ல கூட அது இல்ல இப்ப டோட்டலா அந்த சீனே க்ளோஸ் ஆயிரும். இப்ப அந்த ப்ரெசன்ட் போர்ஷன்ல கிட்டத்தட்ட அவங்க வந்து 12 நிமிஷத்துல வந்து 8 நிமிஷமும் என்னமோ அந்த போர்ஷன்லாம் கை வச்சுட்டாங்க போல இருக்கு. ப்ரெசன்ட் போர்ஷன்லாம் கை வச்சுட்டாங்க போல இருக்கு. அது ஒன்று. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் சவுண்டு மிக்சிங்கை வந்து மாற்றிருக்காங்க, சரி பண்ணியிருக்காங்க. ட்ராக் மொத்தமாக தூக்கிட்டு ஒரிஜினல் ட்ராக் டிஎஸ்பி போட்டு கொடுத்தத கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு இந்த முறை. பட் என்னன்னா எனக்கு ஒரே ஒரு குழப்பம் தான். இந்த படம் வந்து எவ்வளவு டைம் இருந்துச்சு இந்த படத்துக்கு, எவ்வளவு இருந்து கடைசியில் ரிலீஸ் ஆகி 4 நாள் கழிச்சு இதை மாற்ற வேண்டியதாச்சு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இந்த எஃப்டிஎஃப்எஸும் ஃபர்ஸ்ட் டே பாக்கெட் நம்ம தான் ஜோக்கர் போல. எப்பவுமே நீ எல்லாமே அடுத்த திங்கக்கிழமை தான் படம் பார்க்கணும் மாட்டேங்குது. அதுக்காக நம்ம 4 நாள் எல்லா ஸ்பாயிலும் தெரிஞ்சுட்டு போய் பார்க்க முடியுமா? இப்பயே வந்து ஒரு ஷோ அதுதான் ப்ரோ முடிச்சாலே நல்லது. ஒட்டு மொத்தம் ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. பாக்குறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்ப இப்போ மெய்யலகன் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த சீன் வந்து இப்போ ஓடிடியில் பார்க்குறவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. பட் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த சீன் என்ன சொல்ல வந்தாங்கிறத முழுசாக நமக்கு கண்ணே ஆகும் அப்போ தான். இல்லைன்னா வந்து எப்படின்னா இந்த ரீல்ஸ் மாதிரி கட்டாய இப்பயே படம் எடிட்டிங், பல படம் எடிட்டிங் அப்படி தான் இருக்குது. இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சீனில் அடுத்த சீன் அதாவது படம் வேக வேகமாக காமிக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணி கட் வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பல படங்கள் அப்படிதான் இருக்கு. இதுல வேற சீன்ஸ் டெலிட்டட் சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒண்ணுமே புரியாது அப்புறம் படம். இப்போ இந்தியன் டூலாம் பாருங்க, நம்ம தேட்டர்ல 3 மணி நேரம் பார்த்தோம். ஆனா ஓடிடில 2.25 மணி நேரம் தான் விட்டுருக்காங்க. அந்த 1/4 மணி நேரம் மொக்கையா இருந்தாலும் நமக்கு தான் அது காண கிடைச்சிச்சு. இல்ல ஆக்சுவலா அதுல மெய்யழகன் ஒரு விதத்துல பாராட்டுறேன். ஏன்னா டெலிட்டட் சீன் சொல்லி கட் பண்ண சீன் எல்லாம் உடனே வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சு ஒருத்தர் எடிட் பண்ணி அன்கட் வெர்ஷன் சொல்லி கரெக்டா வந்து ஒரு இது என்கோட் பண்ணி போட்டிருந்தாப்புல. ஒரு லிங்க் எனக்கு ஒன்று கிடைச்சது, மெய்யழகன் அன்கட்னு சொல்லி. அது அப்படியே இருந்துச்சு கரெக்டா. ஸோ அது மாதிரியும் இதுக்கும் வந்து இவ்வளோ நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே யூடியூப்லயாவது ரிலீஸ் பண்ணா படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும்னு ஃபீல் ஆகுது. இல்ல ப்ரோ, ஜல்லிக்கட்டு சீன் மட்டும் தானே விட்டாங்க. ஸ்டெர்லைட் சீனு அதெல்லாம் விடல. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட் சீன், அதை அவரை போராட்டம் இலங்கை தமிழர்கள் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்களாமே. அந்த சீன்லாம் விடல யூடியூப்ல. 2-3 சீன் விட்டாங்கல்ல ஜல்லிக்கட்டு சீன். ஓகே, அது இல்லாத வேற ஏதாவது ஜல்லிக்கட்டு சீன் மட்டும் தான் வந்துச்சு. அப்படியா? வலைபேச்சுல சொன்னா நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே வந்து படமே போட்டு காமிக்கல. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கிளிப்பிங்க மட்டும் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அதை நம்பிதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் இறங்கி ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி உருட்டுலையும் உருட்டு, சுத்தமான உருட்டு. அதெல்லாம் யாரும் பார்க்காமல எப்படிங்க இருப்பாங்க படத்தை இன்னைக்கு உள்ள பெரிய இல்ல எனக்கு 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 அது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்க ஃபுல் மூவி யாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைனல் அவுட் சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம். ஃபைனல் அவுட்டு மூவி அந்த க்ரூ இருக்காங்கல்ல, படத்துல சம்பந்தப்பட்ட பெரிய ஆட்கள் கண்டிப்பா படம் பார்த்துருப்பாங்க ஃபுல்லா.
இந்த 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போட்டு காட்டினது மேபி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்துச்சு. மும்பைல வந்து ஏதோ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ற டைம்ல வந்து கங்குவால இருந்து ஏதோ வந்து சில இதெல்லாம் போட்டப்ப அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, மாஸா இருக்குன்னுலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அது அந்த டைம்ல நானும் பார்த்தேன். பட் ஆனா படத்துல சிவா இருக்கிற 3 3D கிளாஸ் வச்சு பார்த்தான்ல, அது என்னது? எது ப்ரோ? இல்ல சிவா 3 3D கிளாஸ் வச்சு எந்தோ பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, சிவாவும் சூர்யா ஒட்டுக்கா கொஞ்சம் போட்டோல வந்துச்சு. அப்ப அது அது அந்த என்ன ஒர்க் இந்த 3D ப்ராக்ரஸ் அப்பதானே அந்த ஷூட். அது ட்ரைலர் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ட்ரைலர் ஒன்று விட்டாங்கல்ல, அதோட 3D வெர்ஷன். அன்னைக்கு சுகுமார் ப்ரோ எல்லாம் பார்த்தார்ல அந்த டைம். அது அப்போ அது இல்லாம ஒர்க்கிங் ஸ்டில்லும் ஒன்று விட்டுருந்தாங்க 3D இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி. சரி நான் இன்னைக்கு அப்டேட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா ஜாலியா பேசலாம். திரும்பவும் புலம்ப ஆரம்பிக்கலாமா? இல்ல பரணிக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, முடிச்சுட்டு வாங்க. கேளு ப்ரோ. இல்ல கேளுங்க. எனக்கு இல்ல அப்புறம் வந்து அமரன் இன்னொரு கியூரியாசிட்டி. இன்னொரு 330 கோடி ரூபா 340 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் போஸ்டர் காணோம், அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல 300 கோடி இன்னும் வரல ப்ரோ. ப்ரோ நியாயமா இல்ல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஸ்டுடியோ உங்கள்ட்ட கிரீன் இருக்கா? ப்ரூஃப். ஸ்டுடியோ கிரீன் ப்ரூஃப் எனக்கு தெரியல. ஆனா இல்ல நான் இப்போதைக்கு இல்ல ஓல்டு மொத்தமா எல்லா பிஎம்எஸ் எல்லாமே நான் செக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். எல்லா இடத்துலயுமே கங்கோவோட அமரன் அதிகமா இருக்கு. அப்ப ஞான் செக் பண்ணி பார்த்தா அது என்ன கலெக்ஷன் இருக்கு, அதை விட இது 1 கோடி ரூபா அதிகமா இருக்கணும்ல. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். அமரன் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து வர்றது மேக்ஸிமம் மார்ஜின் வச்சு பார்க்க மேக்ஸிமம் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல இருந்து தான் வரும். அதர் ஸ்டேட்ஸ்ல கம்மியா தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கங்கோவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்துமே அந்த கலெக்ஷன் வர்றதுனால நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற புக்கிங்ஸ் வச்சு மட்டுமே வந்து முடிவு பண்ண முடியாது. அதனால அது ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அமரன் இன்னும் 300 crores வந்து அந்த 290 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்குன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ 300 மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு இந்த வீக்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி நான் அப்டேட் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து டிஜிட்டல் ரிலீசஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்மைல் 2 வந்து வீடியோ ஆன் டிமாண்ட்ல வருது. இன்னைக்கு நைட்டு கிஷ்கிண்டா காண்டம் அந்த படம் வந்து ஹாட் ஸ்டார்ல வருது. தயவு செஞ்சு யாராவது தியேட்டர்ல பார்க்கலன்னா அந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டார்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். அதே மாதிரி தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் மலையாள படம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிருங்க, அப்புறம் அதையும் சொல்லிடுவாங்க. என்ன அப்புறம் இப்படி சொன்னீங்க, அப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி அந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ் மல்டி லாங்குவேஜே சொல்லிருங்க. அட ஸ்லோ பேர்ன் த்ரில்லரு. எல்லா லாங்குவேஜ்லயும் டப்பாய் வருது, தமிழ் தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி டப்பாய் வருது. ஸோ பாருங்க. அதே மாதிரி தெற்கு வடக்குன்னு சொல்லி அந்த படம் மனோரமா மேக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. பட் ஓகே, உங்க யாராவது அந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கணும்னா பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நயன்தாரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் டீசர் வந்துருந்துச்சு. ராக்காயி அதான் படம் பேரு. ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பீரியட் ஹை பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு டைட்டில் டீசர் பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி படம் வர்றப்போ. அதே மாதிரி இன்னைக்கு நேற்று நைட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நயன்தாரா அவங்களோட பியாண்ட் த ஃபேரி டேல் அவங்களோட டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு வந்துருந்துச்சு. நான் அது ஒரு மாதிரி ஏதோ ரிவ்யூ இல்லாமல் இதுவும் இல்லாமல் அப்படி ஒரு இது போட்டிருந்தேன். எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. நான் நிறைய டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பேன். பட் மோஸ்ட்லி த்ரில்லர் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். க்ரைம் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி தான் பார்ப்பேன். பட் இது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. கொஞ்சம் சில இடத்துல அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு. அதேமாரி மெகா ஸ்டார் படத்தில் வந்து மம்முட்டி, மோகன்லால், குஞ்சாக போபப் அவங்க 3 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஷூட் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் அந்த பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் ஒரு ஃபிலிம்ல நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய நியூஸ். அது ஒரு மாதிரி சைலண்டா வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. படம் வர்றப்போ உண்மையிலேயே வந்து மலையாளத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ப்ரோ இருக்கு. படத்து பேரே மெகா ஸ்டாரா? ஆமா ப்ரோ. அதை தெளிவா சொல்லுங்க, நான் கூட சிரஞ்சீவி படமோன்னு நினைச்சேன். இல்ல இந்த படத்து பேரே மெகா ஸ்டார் தான். அதே மாதிரி இன்னைக்கு கங்குவா படத்துல இருந்து மன்னிப்பு வீடியோ சாங் ஒரு 2 நிமிஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாரும் அந்த இது இப்போ ட்வீட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ சாங் தியேட்டர்ல பார்க்குறப்போ 3Dல பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல அவங்க எனக்கு தெளிவா அவ்வளோ ஒண்ணு பண்ணிருக்காங்க ப்ரோ. இதுல எனக்கு 2Dல இப்ப பார்க்குறப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது.
அது எனக்கு கொஞ்சம் தியேட்ரிக்கல் வெர்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நிறங்கள் 3 அது அந்த படம் அதர்வா படம். கார்த்திக் நாராயண் தான் டைரக்டர். அந்த படத்துல வந்து புது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லி ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்து இந்த தியேட்டர் ப்ரெமைஸில் யூடியூபர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டிருக்காரு. பட் அது செயல்பாட்டில் நடக்காத ஒரு விஷயம். ஏன்னு நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கேரளாலேயும் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க. 2 வாரத்துக்கு மேலே அதை செயல்படுத்த முடியல. அதே மாதிரி ஜெயம் ரவி, நித்யா மேனன் அவங்க நடிக்கிற காதலிக்க நேரமில்லை அந்த படத்தோட அப்டேட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கலாம். கிருத்திகா உதயநிதி அவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர். ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்குமே நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கங்குவா 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் தான் நிறையா ட்ரிம் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச அந்த திஷா பட்டானி வர சாங்கு அப்புறம் சில சீக்வன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னது சாங்கா? ஐயோ, இல்லை ட்ரிம் பண்ணுறதுன்னா அங்கே தான் கை வைக்க முடியும். மற்ற இடத்துல கை வைக்கிறதுனா கொஞ்சம் வந்து இது ஸ்டோரியில் ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. பட்டு அந்த போஸ்டே ஒட்டல, தூக்கிருங்க பேசாம. அது அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி அமரன் வந்து ஓவர்சீஸில் 8.5 மில்லியன் USD கிராஸ் பண்ணியிருக்கிறதா வந்து ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். வேற ஏதாவது ஃபாஸ்டஸ்ட் 100 மில்லியன் ட்ரைலர் யாருது? புஷ்பா 2 அவங்களே விட்டாங்களே, அது பார்க்கலையா? ஏங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய வீடியோ சாங் ஒன்று வருது, ட்ரெண்டிங் வீடியோ சாங். அது பிரகாஷ்க்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ சாங். என்னதுன்னா ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் என்ன மட்டும் வேலை செய்வான், அத சொல்றாரு அஜித் குமார். இந்த பாட்டு அந்த ஜாலியோ ஜிம்கானா பாட்டா? இதுக்கு மேல டவுட்டா? இதை கேட்ட இல்ல மாதிரி இப்போ இருக்கு. ப்ரொமோஷனுக்கு எதுவும் இல்லை. நான் அந்த பாட்டு இப்போ வீடியோ சாங்கே விட்டாங்க. சரி இதை பார்த்துட்டு ஹை பேரு. ரெண்டாவது ஒரு சாங் வந்துச்சு, கேட்டீங்களா இல்லையா? ஊசி ரோசி அத அன்னைக்கு பாடி காமிச்சாரு அஜித் குமார். அதேதான், அதே பாட்டு தான். அதே மாதிரி அந்த நாள் அந்த படத்தோட செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த நாள் பழைய படம் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிஸ்ட்ரி ஹாரர் அப்படியா தெரியலையே, என்னன்னு தெரில. பட்டு பார்ப்போம். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? புஷ்பா 2 சாங் வருதா? அதுக்கு என்ன டைம் இருக்கு? சரி ஓகே. அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் பரணி ஒண்ணே தான் சொல்லி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சுன்னா ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இல்ல எனக்கு ஒரு டவுட் சொன்னீங்க, மெகா ஸ்டார்னு டைட்டில் சொன்னீங்களே. இல்லைங்க, மெகா ஸ்டாருங்கிறது அவரோட டைட்டிலுங்க. மம்முட்டியோட டைட்டில் தான் பட்டம் தான் மெகா ஸ்டாருங்கிறது. அவரோட 429 படங்கிறதுனால தானே இந்த படத்துக்கு மெகா ஸ்டார் 429 வச்சிருக்காங்க. அவர் 429 படம் 429 படம். மெகா ஸ்டாருங்கிறது படத்தோட டைட்டில் இல்ல, அவருக்கான பட்டம் தானே அது. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க, நானும் அதனால அப்படிதான் நான் ஆனா நினைச்சேன். ஒண்ணு, கேரளால இருந்துகிட்டு மம்முட்டியோட டைட்டில் தெரியாம இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியம். கேரளா இவ்வளவு படங்கள் பேசுறீங்க, மம்முட்டியோட பட்டங்கிறது மெகா ஸ்டார் அது தெரியுமா? இப்ப இல்ல, தளபதி பீரியட்லயே அவர் பேர் மெகா ஸ்டார் மம்முட்டி தான். இப்பதான் சிரஞ்சீவிக்கு மெகா ஸ்டார்னு. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நான் வந்து பெருசா வந்து ஒரு நடிகருக்கு பட்டம் வச்சு கூப்பிடுறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் ட்வீட்ஸ்லயும் அதை வந்து பெருசா யூஸ் பண்றது கிடையாது. விஜய் நாம யூஸ் பண்றது இல்ல, ஓகே. பட் என்னன்னா மெகா ஸ்டார்ங்கிறது படத்தோட டைட்டிலே சொல்லிட்டீங்க, எனக்கு அதனால ஆச்சரியமா இருந்துச்சு. மெகா ஸ்டார் 429 ஒர்க்கிங் டைட்டில். அது அவரோட 429 படங்கிறதுனால அந்த படம் மகேஷ் நாராயண் டைரக்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த படத்துல. அது போக பகத் பாசில், குஞ்சோக்கா கோபனா, அவர் பேர் என்ன, முழுசா அவர் பேரை உச்சரிக்கிறது வேற கஷ்டம். அவர் பேர் உச்சரிக்கிறது கஷ்டம். மகேஷ் நாராயண் மாலிக் படம் எடுத்தாரு அவர் தானே? ஆமா, கமல் வச்சு படம் எடுக்கிறதா இருந்துச்சுல்ல. அவர் தெரியும், ஆல்ரெடி பக்கத்தை வச்சு எடுத்தவர் தானே? அவரே தான் இந்த படத்துல பகத் பாசில் நடிக்கிறாரு. அது வேற ஸ்பெஷல். பகத் பாசில் நடிக்கிறாரு, சிவராஜ்குமார் நடிக்கிறாரு, ஏகப்பட்ட ஆளுங்க இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஒரு மலையாளத்திலேயே ஒரு பெரிய பட்ஜெட் படமா, அதாவது பெரிய ஸ்டார் கேஸ்டிங்ல வேற லெவல் படமா வருது இந்த படம். நான் நயன்தாரா, மஞ்சு வாரியர், சிவராஜ்குமார், சௌபின் சபீர், ஏகப்பட்ட ஆளுங்க நடிக்கிறாங்க அந்த படத்துல.
ஆக்சுவலா அவர் எடுத்ததுலயே எனக்கு மாலிக் மட்டும்தான் கொஞ்சம் டேக் ஆஃப் ரொம்ப பிடிக்கும் அவர் எடுத்த படத்துல. அப்புறம் இன்னொன்று, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்பேஸுக்கு வந்திருக்காரு டீ கிடையாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட கேப்பு பயங்கர கேப் ஆயிடுச்சு. சார் வாங்க, கங்குவா பார்த்துட்டீங்களா? அது நம்ம மைக்கே ஆன் பண்ணல போல இருக்கு. வரட்டும். நீங்க அந்த ஹலோ ஹலோ மனுஷங்கிட்ட எந்த ஹலோ கேள்வி கேட்டு பிரகாஷ், என்ன வாய அடிக்கிறீங்க? கேக்குறீங்களா? உங்களை தான் கேட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் வந்திருக்கீங்க. கங்குவாலாம் பார்த்துட்டீங்களா? இல்லை எதுவும் படம் ரீசெண்டாக பார்த்தீங்களா? நீங்க ரொம்ப நாள் ஆசையா எதிர்பார்த்துருந்தா இல்லப்பா. மகேஷ் நாராயணன் கமல் கூட நடிக்க படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க. அவர் இப்ப மலையாள படம் ஆமா, ஆரம்பிச்சிட்டாரு. அவரு மாறிட்டாரு. பார்க்க முடியல, போக முடியல. பசங்க பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் செகண்ட் தேர்ட் ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் போகவும் டைம் இல்லாம போயிடுச்சு. அவங்க எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்ததா தான் சொன்னானுங்க. போன பசங்க எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்க போனே எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க செட்ல எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் இந்த இதனால இதா இருக்கும் போல. ஆனா அவனும் அதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. மொதல் 20 நிமிஷம் ரொம்ப டிராகிங்கா இருந்தது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியல, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல மகேஷ் நாராயணன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், தக் லைஃப்க்கு அடுத்து பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு. பண்ணல போல, அன்பறிவு படம் தான் பண்றாங்க போல இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணார்ல விக்ரமுக்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட 2022 இருந்து 24 ஸ்டார்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. சொல்லிக்கிட்டே இருந்தார் பேட்டியில, கமல் சார் எப்போ கூப்பிடுறாரோ அந்த படம் ஆரம்பிச்சிடலாம்னாரு. திடீர்னு இப்போ டோட்டலே அந்த படம் விட்டாச்சு போல இருக்கு. அதாவது கமல் வந்து அடிக்கடி தப்பான முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுல ரொம்ப முக்கியமான முடிவு இந்த இந்தியன் 2 போனதுதான். போகாம இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவ்வளோ லென்த்தா போகாம இருந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நல்ல பீக்ல வந்துட்டு திரும்பவும் கேரியர் வந்து ட்ராக் ஆயிடுச்சு. இப்படிதான் அவை சண்முகி ஹிட் ஆகுது. இந்தியனும் அவை சண்முகியும் ஒரே வருஷத்துல பயங்கர ஹிட் ஆகுது. நாங்களாம் பயங்கர சந்தோஷத்தோட அடுத்து என்ன படம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மருதநாயகம் சொல்லிட்டு பூஜை போட்டாரு. பூஜை போட்டு அந்த படம் எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்தாங்க, அதுல இதாச்சு. அப்ப கொஞ்சம் என்னடா இப்படி போகுதேன்னு நினைச்சோம். அதுக்கடுத்து அந்த பெப்சி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு காதலா காதலா போய் எடுத்தாரு, ஒரு சின்ன படம். அது முடிச்சுட்டு அப்புறம் ஒன்றும் இது பண்ணாம டக்குன்ட்டு ஹேராமுக்கு வந்து போயிட்டாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப தெனாலி வந்து 2000 தீபாவளிக்கு தான் திரும்ப ஒரு படம் ஹிட் ஆகுது டெக்னிக்கலி. 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அனாமத்தா போன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு நல்ல பீக் வந்து விட்டுட்டாரு. அதே போல இதுலயுமே தான் வேட்டையாடு விளையாடு தசாவதாரம் 2மே வந்து ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, நல்லா வந்துருவாருன்னு நினைச்சா அடுத்து உன்னை போல் ஒருவன் அது இதுன்னு போனாரு. மன்மத அப்படியே நம்பு. மன்மதன் நம்பு அப்படியே வருஷங்கள் பூரா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2012 விஸ்வரூபம் ஹிட் ஆச்சு. சரி அடுத்தாவது ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுக்கடுத்து உத்தம வில்லன் தான் வருது. அவ்வளோ ஒரு பெரிய கேப். 2012க்கு அப்புறம் திரும்ப ஒரு 3 வருஷம் கேப்பு. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். முன்னாடிலாம் டக்கு டக்கு டக்குன்னு படம் நடிச்சுட்டே இருப்பாரு. நடிக்கலாம் பேசாம, ஒன்னும் இந்த படத்தை கூட விட்டுட்டு மகேஷ் நாராயணன் படம் இல்ல நடிச்சிருக்கலாம். இவரு விக்ரம் சார் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்களே சார், நீங்க சொல்றத பார்த்தா. அதாவது ஒரு நல்ல இது வந்துடுச்சுன்னா அந்த அட்வான்டேஜவே வந்து எடுத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் இவங்களோட ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குது. ஆமா, இந்த படம் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அபூர்வ சகோதரர்கள் ஹிட் ஆகுது, வெற்றி விழா ஹிட் ஆகுது, இந்திரன் சந்திரன் ஹிட் ஆகுது. வரிசையா எல்லாமே நல்ல இந்திரன் சந்திரன் இங்க 100 நாள் தானாலும் அங்க 1 இயர்ட்ட ஓடிச்சு ஆந்திரால. வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே இன்னும் ஒரு 2 படம் இது பண்ண அப்படியே மைலேஜ் ஏறி இருக்கும். அப்ப பார்த்து வந்து குணா வந்து எடுக்கிறாரு. அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அது அப்படியே டிராப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு குயிக்கி வந்து தேவர் மகன் போகாம சிங்காரவேலன்ல போய் லாக் ஆகுறாரு. அப்ப அந்த 2 3 வருஷங்கிறது வந்துலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த அந்த புதுசா வர ரசிகர்களே வந்து இவர் படத்தையே பார்க்காம இருப்பாங்க. அது அததான் விக்ரமும் பண்றாங்க. அஜித்துக்குமே வந்து இப்ப அப்படிதான் 2, 3 வருஷம் கேப் ஆகுது. அந்த புதுசா வர ரசிகர்கள் பார்க்காததுங்கிறது, நீங்க ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒரு போன வாரம் ட்விட்டர்ல ஒரு இது ட்ரெண்ட் ஆச்சு. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டாரு. எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரோட முதல் படம், ரஜினி, விஜய், சிவாஜியோட, ரஜினியோட, கமலோட அந்த டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே. அதுல பார்த்தீங்கன்னா, கமல் இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ரஜினி படம் பார்த்து 5, 6 வருஷமோ, 7, 8 வருஷமோ கழிச்சு தான் அந்த கமலோட ஃபர்ஸ்ட் படத்த அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா பார்க்குறாங்க. அந்த பேட்டர்ன் நல்லாவே தெரியுது. ஏன்னா, அவர் வந்து கன்சிஸ்டன்ட்டா குடுத்துக்கிட்டே இருந்தாரு. கன்சிஸ்டன்ட் ஹிட் வரும்போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் போகும்போது, சின்ன பிள்ளைகள வந்து ஃபேமிலி தான் கூட்டு போணும். ஸோ, ஒரு ஃபேமிலி வராம இருக்கும்போது, அந்த பையன் வந்து போய் படத்த பார்க்கறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருது. அவன் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆன பின்னாடி தனியா வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு கமல பிடிச்சாலோ, அல்லது அவன் அவன் நல்லா நல்லா வாலிபனா இருக்கும்போது நல்ல ஒரு கமல் படம் வந்தாலோ தான் அவன் போய் பார்க்குறான். ஸோ, இதனால என்னன்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நியாயமான ரசிகர்கள் கூட கிடைக்காம போயிடுறாங்க. அதனால தான் இந்த கேப் வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்றது. சினிமா ஃபீல்ட்ல மட்டும் புது புது ரசிகர்கள் வந்துகிட்டே இருந்தா தான் அந்த ஹீரோவோட ஸ்டார்டம் வந்து நிக்கும். அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாங்க. இவர பார்த்தீங்கன்னா கூட இப்போ தெரியும். அதுக்கு பேரு இவரு இன்னொருத்தரு நல்ல நேம் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இத மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அந்த வருடங்கள வந்து அந்த இந்த கோல்டன் பீரியட விட்டுர்றாங்க. அதான் விஜய்க்கு அவங்க சொன்ன மாரி சொல்லுவாங்க. வருஷம் 4 படம் 10 வருஷத்துக்கு குடுத்துக்கிட்டே இரு. அப்ப சார் கட் ஆயிடுச்சு. ஹலோ இப்ப கேக்குதாப்பா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. நடுவுல கட் ஆயிடுச்சு அப்படியே. முதல்ல கட் ஆயிடுச்சா? ஓகே. அதான் இப்போ வந்து இந்த ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப கூப்பிடுறேன். எனக்கு நேத்து மாரியே அவரு அன்மியூட் பண்ணா சொன்ன எல்லாரும் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ரசிகனா அவரோட ஃபீலிங் புரியுது. பட் கமலோட ஐடியாலஜி அது இல்ல ஸ்டார் ஆகணும், நிறைய படம் பண்ணணும், அப்படி நல்லா சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே. அது கன்சிஸ்டன்சியா கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அது இல்லாம இப்ப என்ன குறை அவருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. இல்ல நீங்க சொல்றது ஓகே. கமலோட ஐடியாங்கிறது அதுதான். பட் கமலோட ரசிகர் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதாவது எப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்க்கறதான ரசிகர்கள். பாக்ஸ் ஆஃபீஸோட தான் தலைவர் படம் நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி தான் தலைவர் படம் நல்லா வசூல் பண்ணணுங்கிறதும் ரசிகர்களோட எண்ணிக்கை இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா தான் படம் நல்லா இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து நினைக்கிறது என்னன்னா தன்னுடைய தலைவன் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி தன்னுடைய தலைவன் படம் பயங்கரமா வசூல் வரணுங்கிறது இப்போ உள்ள ரசிகர்களோட மனநிலை. ஆனா அப்போதைய ரசிகர்கள் மனநிலை படம் தலைவன் படம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்த சமயத்துல அதே சமயம் கூடுதலா வசூலும் ஆகணும் அப்படிங்கிறணும். அந்த ரசிகர் மனப்பான்மையில சொல்றாரு. நல்லதுதான். நான் அப்படிதான் ரொம்ப சின்ன பிள்ளைல ஆசைப்படுவேன். கமல் வந்து கமர்ஷியல் படம் பண்ணணும், அப்பப்போ கேப்ல பண்ணணும், அப்பப்போ கேப்ல ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அவ்வளவுதான். அதனால அவர் சொல்றது கரெக்டு தான். இப்ப பரணி ஏதோ ஒன்று நான் சொல்றேன் அப்புறமேட்டு சொல்றேன். நீங்களே என்னது திருப்பூர் சுப்பிரமணியம் என்னமோ சொன்னாருன்னு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்களே என்னது? இல்ல ஆக்சுவலா வந்து கேரளால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து தியேட்டர் ப்ரிமைஸ்ல வந்து யூடியூப் மீடியாஸ் இல்ல வேற யாரையும் மீடியாஸ்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அத வந்து கரெக்ட்டா ஒரு சரி அப்படின்னு சொல்லி எல்லா தியேட்டரும் அக்செப்ட் பண்ணி 2 வாரம் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு தியேட்டர் இருக்கு. அங்க தான் வந்து நெறைய மூவி ஸ்டார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்ப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க மொத்தமா பிளாக் பண்ணி, அவங்க கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாத்துக்கும் பிளாக் பண்ணி அவங்களே பார்த்து, அவங்களே பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னா அது YouTubeல வரும். அந்த ரிவ்யூ வச்சு நெறைய பேர் படத்துக்கு போவாங்க. அப்படியும் சில இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. சில பேர் காசு குடுத்து படம் பார்க்க வச்சு, புக் மை ஷோல படம் பார்க்க வச்சு, புக் மை ஷோல ரிவ்யூ வச்சு, அதுக்கப்புறம் மீடியா முன்னாடி பேச வச்சு அப்படியும் பண்றாங்க. ஆ இது வந்துட்டு அது அவங்க வந்து 2 வாரம் இத வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து இது பண்ணலாம். இல்லன்னா தியேட்டருக்குள்ளயே அலோவ் பண்ணக்கூடாது. அப்படின்லாம் நெறையா சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் அத தியேட்டர்ஸ்லாம் ஒரு 2 வீக்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போய் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செயல்பாடுல நடக்காது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்படி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரோ இவங்களுக்கு அவ்வளவுதான். ரியாலிட்டியே புரியாதா ப்ரோ? எனக்கு புரியல. அதாவது ஒரு நல்ல படம் வரும்போது அதே மீடியா தான் எல்லாம் பாராட்டுறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, பார்க்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆவரேஜான படம் வருது. அதுக்கான ரிவ்யூ கொடுக்கும்போது மட்டும் இது உங்க மேல தப்பு கட்டுறாங்களே, எனக்கு அது புரியல. இல்ல அதே கிரிட்டிசிசம் தான் இங்கே வந்து இந்த இத இம்போஸ் பண்ணப்ப வச்சாங்க எல்லாருமே. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஒரு நல்ல படம்னா, உங்களுக்கே தெரியும். அந்த மீடியா முன்னாடி சொல்லி, அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து எத்தன பேர் போய் பார்க்குறாங்கன்னு சொல்லி.
ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா சில பேர் எனக்கு தெரியல, ஆனா அந்த ஃபேமிலி ஆடியன்சஸ் நிறைய பேர் ரிவ்யூ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சில பேர் இருக்காங்களோன்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனதுனால நான் சொல்றேன். எல்லாருமே அந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்றாங்க. சில பர்சன்ஸோட ரிவ்யூ சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவரு கரெக்டா சொன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்றதும் இருக்கும். அதே மாதிரி மீடியா முன்னாடி ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆஹ் எல்லா படத்துக்குமே வந்து ப்ரீமியர் ஷோ போடுறது இல்லை, யாருலயும் எக்கோ அடிக்குது. ஆஹ் எல்லாத்துக்குமே ப்ரீமியர் ஷோ போடுறதில்ல, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சின்ன படத்துக்கு போடுறதுனால அது முன்னாடியே நமக்கு ரிப்போர்ட்ஸும் வந்துருக்கு. பாசிட்டிவ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. பட் பெரிய படங்களுக்கு அது வர்றதில்லை. அதே மாதிரி யூடியூப் மீடியாஸுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். எவன் நெகட்டிவாக பேசுகிறானோ அதை தான் எடுத்து போடுறாங்க. அது ஒன்றும் பண்ணவும் முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் அதை அப்படி பேசுனா கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு அதுவும் அவங்களுக்கு ஒரு ஃபேம். இங்கேயும் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ கங்குவா படம் போட்டப்போ ஒருத்தர் வந்து அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு. எதுக்கு மீடியா அட்டென்ஷன்? அவர் வந்து ஒரே நாள் இதாகணும், ஃபேமஸ் ஆகணும். அதே மாதிரி இங்க இருக்கிற தேட்டர்லயும் நான் சொல்றேன், அதே தேட்டர்லயும் நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ரிவ்யூ சொல்றேன்ற பேர்ல ஏதாவது ஒன்று கிரேசியா பண்ணி அது வைரல் ஆகி அவங்க ஃபேமஸ் ஆகி அந்த மாதிரி நடிச்சிருங்க. இப்போ தெலுங்குல ஒரு ப்ரோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர் ஃபேமஸ் ஆனாரு. இங்க கேரளாலையும் 2-3 பேர் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஒருத்தர், அதுக்கப்புறம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது மாதிரி ஆனால் தமிழ்ல அந்த அளவுக்கு நான் யாரையும் பார்க்கல, பட் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக பேசினா அது எனக்குமே வந்து என்னடா அது இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரோ இன்னொருத்தர் ம் இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இது வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்து அந்த படம் ஓடாம போயிருக்கா? அது ரொம்ப சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸுக்கு நடந்திருக்கு, பட் பெரிய ஃபிலிம்ஸுக்கு அது நடக்காது. இல்ல ஏன் அயோத்தி படத்துக்கு அப்படி நடந்துச்சுல ப்ரோ. அயோத்திக்கு ஊரே ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தை எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்து போக வச்சாங்க. போக எஸ், வச்சாங்க, அதுதான். ஆனா ப்ரொடியூசர் வந்து லாபம் இல்லன்ட்டாரு. ஏங்க அது லாபகரமான படம் எப்படி அவர் லாபம் இல்லைன்னு? அவர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டாரு. அவர் கம்மியான விலைக்கு வித்துட்டாரு. அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா ஒரு பயங்கரமான லாபம் பார்த்தாரு. அதுக்காக படம் லாபம் இல்லைன்னு ஆயிருமா? இல்ல ஆக்சுவலா எனக்கு சாய் இன்னமும் நல்லா விசித்ரால அவர் சொன்னதை சொன்னேன். இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஃபர்ஸ்ட் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணது ட்ரெண்ட்ஸுட் ப்ரோ தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் தான் வந்து நல்லா இருக்குன்னா அப்புறம் எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குனாங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்புறம் அந்த தான் படம் பரணி வந்து ஒன்னே ஒன்று தான். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பரணி ஒரே நிமிஷம். சுகுமார் ப்ரோ வந்து ரெக்வெஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. காமிச்சா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்களேன். ஓகே ஓகே. எனக்கு வரவே இல்லை. யார் போன்ல ப்ரோ அந்த புல்லட் யார் சவுண்ட் படத்துக்கு ப்ரோ கேக்குது? எனக்கும் அதே மாதிரி தான் அந்த கிவ்அவே கொடுத்தாங்க. 5 பேர்த்துக்கு எங்க கூட யாருல வேலை செஞ்சாரு. இல்ல ஒரு நிமிஷம், யாருலயும் வந்து இதாகுது விண்டு சவுண்டு, காத்தடிக்கிற சவுண்டு நல்லா கேக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு யார் மைக்குன்னு தெரியல, அதனால. சுகுமார் ஓகே நான் ஓகே. சொல்லுங்கண்ணா. சரி, நயன்தாரா டாக்குமெண்ட்ரி எத்தனை பேர் பாத்தீங்க? நான் பார்த்துட்டேன் ப்ரோ. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அவங்கவுங்க நானும் நம்ம கல்யாண பாத்துட்டேன். சொந்த வீடியோவே பார்க்க முடியல, பாக்குற மாதிரி இருக்காது. இல்ல அடுத்தவங்க கல்யாண வீடியோவே இது பார்த்துட்டு கல்யாண இருக்கீங்க. வீடியோ இல்ல ப்ரோ. இல்ல இப்போ இல்ல நீங்க பிரகாஷ், நான் கங்குவா, ஒரே இப்போ நான் ஒன்னு சொல்றேன். நீங்க இப்ப ராஜமௌழி டாக்குமெண்ட்ரிக்கு நீங்க இந்த மாதிரி தான் சொன்னீங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வாட்டி பாருங்க. கங்குவா மேல நீங்க இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ்க்கு முன்னாடி வச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஒரே கங்குவா இல்ல எந்த அளவுல வந்திருக்கும் சுமார் அப்படின்னு. எனக்கு ஹேண்ட் இன்னொன்னு போட்டுட்டே இருக்காரு. அவர் கேட்கலையே. அவர் சும்மா அப்படிதாங்க பண்ணுவாரு. இல்ல மைக் ஒரே ஒர்க் நிமிஷம். ஆகலையா? என்ன பரணி தந்திருக்கேன் பேசவும் மாட்ற, நீ பாட்டுன்னு வந்து அவரை மட்டும் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு போற. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்கன்னு சொன்னேன்ல நான் உங்களை. நான் என்ன பேச விட்டா தானே? சரி, இது மட்டும் சொல்லிக்கிறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. சாரி. பாரு இப்படிதான் இதுதான். சாரிண்ணா. நயன்தாரா அவங்க டாக்குமெண்ட்ரி வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு கல்யாண கேசட்டுன்னு. அது மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கல்யாண கல்யாணத்தை பத்தி பேசுறதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களோட லாஸ்ட் 20 கெரியர். மினிட்ஸ் தான் ப்ரோ. அது ஒரு டோட்டல் டியூரேஷன் அதுல 120 மினிட்ஸ். செல் பண்ணது எப்படி கல்யாண கேசட்டுன்னு சொல்லி தான் அங்க வித்தாங்க. இங்க வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி வித்திருந்தா நெட்ஃபிளிக்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தாண்டி விளம்பரம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. நான் எனக்கு புரியல. நான் சீரியஸா நான் கல்யாண கேசட் அப்படி தனியா விற்க மாட்டாங்கண்ணா. இப்போ நான் சொல்லவா, நான் ஹன்சிகா அவங்க வெட்டிங் வீடியோ நான் பார்க்கல, பட் இருந்தாலும் சொல்றேன்.
அதுல வந்து அவங்க வந்து வெட்டிங் பிளான் இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாங்கன்னா, சும்மா ஏனோ தானோன்னு அவங்க வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு பர்சனலா சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து அ ஒ அவங்க வந்து நெறைய டாக்குமெண்ட்ரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ரியுமே அதுல வந்து சூப்பரா இருக்கும். நான் நெறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்ப்பேன். பட் இந்த மாதிரி இது வந்து எப்படி இருந்தது? இதுதான் சொன்னேனே நான் அந்த கெரியர் பத்தி பேசுறதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு, டீசென்ட்டா இருந்துச்சு. இந்த கல்யாணத்த பத்தி பேசுறது, அந்த எமோஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஓகேவா இருந்துச்சு. அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. சில 3 செகண்ட் கிளிப்பேஜுக்கு அப்படி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது வேற பண்ணி இது பண்ணி படத்துல டாக்குமெண்ட்ரில அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவர் தான் என்ஓசி குடுக்கல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அது எனக்கு சீரியஸா அது என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. ப்ரோ இந்த இதுல அது ஒரு டாக்குமெண்ட்ரில எப்படி ப்ரொமோஷன் ப்ரோ, அவ்வளவுதான். அதுதான் விளம்பரம் தேடுறதுக்கு தனுஷோட நேம் கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? அது ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு. அத நான் கிளிப்பிங்கா கூட அதுதான் வச்சிருக்கேன். 3 செகண்டுக்கே அலோவ் பண்ணல அப்படின்னா அவ்வளோ சோஷியல் மீடியால போட்டு அவ்வளோ ஒரு பஞ்சாயத்து பண்ணி இதை நான் இங்க பேசக்கூடாது. பட் இருந்தாலுமே பேசுறேன். காரணம் என்னன்னா, அப்போ அதுல அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இதெல்லாமே கடைசியில யாரு இங்க வந்து முட்டாள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆடியன்ஸ் பாக்குறவங்க மத்தவங்க எல்லாம் வந்து இதை வந்து சோஷியல் மீடியால போட்டு அடிச்சுன்னு உருள்றவங்க தான் வந்துட்டு. காலங்காத்தாலேயே அதை பார்த்த பரணி ப்ரோ தான். இல்ல என்னது? இது நான் என்ன சொல்றேன்னா, இதனால இந்த பிரச்சனை அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்டால வந்து நம்ம சோஷியல் மீடியால கத்திக்கின்னு கதறிக்கின்னு நம்ம சண்டை போட்டு நம்ம தான் வந்து எல்லாரும் வந்து முட்டாளா ஆயிட்டோம் தவிர அவங்க நல்லா காசு பார்த்துட்டு அவங்க நல்லா தான் வந்து இதை வந்து இது பண்ணிட்டு நல்லா தான் இருப்பாங்க எல்லாருமே. இல்ல சுகுமார்ண்ணா எனக்கு ஒரு கேள்விண்ணா. இப்போ சொல் நம்ம வர்ணே. இங்க இங்க சோசியல் மீடியா சண்டை போடுறதுனால இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஏதாவது மாறி இருக்கா? படங்கள் ரிவ்யூஸ் அத விட்டுருங்க. மத்த விஷயங்கள் நான் சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வருது, நியூஸ் வருது நம்ம பேசுறோம். இல்ல ஏதாவது ஒரு நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறோம்னா, அதுலருந்து ஏதாவது வந்து மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க பர்சனலா இல்ல அவங்க என்ன பரணி, திங்க் பண்றாங்க அத தான் பண்ணிட்டு மாறி இருக்குன்னா போறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் நம்ம பேசுறதெல்லாம் வந்து வெளியே யாருமே கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ நம்ம ஸ்பேஸ்ல பேசுறது கூட வந்து சில பேர் வந்து ஆக்டர்ஸுங்க கூட சரி டைரக்டர்ஸுங்க கூட சரி கேட்கறது வந்து கேட்கறாங்க. நம்ம ஸ்பேஸ்ன்னு கிடையாது, நிறைய நம்ம எல்லாருமே வந்து ஸ்பேஸ் போடுறாங்களே. யூஸ்வலா வந்து ஃபேன் ஸ்பேஸும் சரி டைம் பாஸ் ஸ்பேஸும் சரி எல்லாத்துலயுமே பேசுறது நிறைய பேர் வந்து கேட்கறது. டைரக்டா வந்து சில பேர் கேட்கறாங்க, சில பேர் வந்துட்டு வேற ஐடியில கூட வந்து கேட்கறாங்க. இதெல்லாமே வந்து நடக்கிறது தான் பாரு. நீ 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 சொல்ற மாதிரி வந்து நம்ம பேசுறதால மாறிடுமான்றதை தாண்டி அவங்க காதுக்கு போய் சேர்ந்து ஏதோ ஒண்ணு நடந்தா சரி அப்படின்ற மாதிரி தான். அவங்க காதுக்கு போவதா சோஷியல் மீடியாவை எல்லாரும் வாட்ச் பண்றாங்களா, அதுதான் இப்ப இருக்கிற இதுவே. ப்ரோ அந்த பிரச்சனையே இல்லாம இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அந்த மட்டும் வீடியோ இல்லாம இந்த வரணுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை தெரியுமா? வரலைன்னா, அதான் அந்த பிரச்சனை வரலைன்னா பரணி ப்ரோ இன்னைக்கே அதை பார்த்திருக்க மாட்டாரு. அது எல்லாருமே 100% தான். நான் அது கேரண்டி இருக்கு. வரலன்னா நிறைய பேர் பாத்துருக்க ஆமாமா. மாட்டாங்க. நிறைய கண்டிப்பா. பேர் அது வந்து பாத்துருக்க மாட்டாங்க. அது வந்து பக்கா பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி இது வந்து இது அது சரி விடுங்க விடு. இது இது திரும்பி அதை பத்தி பேசி அதை வந்து திரும்ப பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி ஆயிடும். விட்டுருங்க. சரி. ஓகே, ஓகே. சலூன் போட்டதான் நான் மன்னிக்கவே மாட்டேன்னா. என்ன பண்ணாவன்? அவன் ரேண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம். அவங்க புலம்பிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டான். அவங்க கெரியரை பத்தி பேசுனதுல என்னடா ரேண்டிங் இருந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்ல பரணி, இப்ப அவங்க பாரு ரொம்ப ரொம்ப பெருசா அதான் சாதிச்சு அவங்களுக்கு ஆந்திரால தடையெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அதான டவுன்ஃபால் எல்லாமே ஆமா, ஆமா, அதுக்கு ஆமா. பேரு சீதா. ரேண்டிங்லயும் வரும் அது. அது அதே மாதிரி டவுன்ஃபால் ப்ரோ. அவர் பட் அது பேரை சொல்லாம அவர்னு மட்டும் இழுத்துருந்தாங்க. அந்த அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இல்ல அது எனக்கு தெரியல. பட் சோசியல் மீடியா பார்த்தப்ப தெரிஞ்சுச்சு. சரி விடுங்க அஜித்குமார் அதை ப்ரோ பத்தி அவர்ல. பரணி. அது வேணாவே வேணாம். நம்ம அந்த டாபிக்கே நமக்கு வேணாம். நம்ம வந்து வேற எங்கன்னா போய் அப்படி நம்ம இன்னைக்கு சரி எப்படி போச்சு சுகுமார்ண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு போஸ்ட். டவுட். இல்ல சரி, எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. சொல்லுங்க. இந்த புதுசா 69 வந்து பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே, அப்படியெல்லாம் இல்ல? இல்ல தெரியல. அது ரீமேக்கா இருக்க வாய்ப்பு இல்ல. ஹெச் ரீமேக் பண்ணுவார்னு எனக்கு தோணல. ஏன் அது இருக்காது. பண்ணிருக்காரு? லுக் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு ப்ரோ. நேத்து பார்த்தோன்னே தான் கொஞ்சம் பக்குன்னு ஆகி போச்சு. இல்ல. அது இருக்காது. எனக்கு டவுட் இந்த வாரம் நெறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்ற மாரி யாரோ சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஒண்ணு வந்து ஏன் ஜாலியா ஜிம் கானா? ஜாலியோ ஜிம்கானா ரிலீஸ் ஆகுதா?
ஆமா. ஜாலியா ஜிம்கானா ரிலீஸ் ஆகுது. பராரி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறங்கள் 3 ரிலீஸ் இரங்கல் ஆகுது. 3. நிறங்கள் நீ என்ன 3 பாரு நீனு? இது இன்னொன்னு இருக்கே, அந்த அசோக் செல்வன் படமோ ஏதோ ஒரு படம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் அது தெரியல ரிலீஸ் ஆகுமான்ட்டு. வேற ஓகே. தூவல்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு தான் இந்த மாதிரி படம்லாம் தெரியும். அதனால தான் கேட்டேன். சொல்லுங்க. ஆ தூவல். தூவல் வந்துட்டு 40 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு வேர்ல்டு வைட் அக்ராஸ். நீ படிக்கலன்னு சொல்லு. அப்ப பிரகாஷ் ப்ரோ பார்க்க மாட்டாரு. சீரியஸாவே நீ கூகுள் பண்ணி கூட பாரு. நான் சும்மா இதுக்காக சொல்லல. தூவல் இல்ல மூவின்னு சொல்லிட்டு 1996ன்னு வருது. நீ வந்து இல்லங்க. 1996 படம் போடக்கூடாது. நிறையத்துக்கு வந்து 2 டைட்டில் இருக்கு. இருங்க. அப்படி எதுவுமே வரலையேண்ணா. ஓகே. THUVAL ஓகேண்ணா. பராரி, வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறங்கள் 3, ம். அதுக்கப்புறம் தூவல், குப்பன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படம். குப்பன் விட்டு. எமக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படம் தான். இவ்வளவு படங்கள் இல்ல வருது. எமக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து டவுட் தான். அது வருமான்னு தெரியல. மத்த 4 படங்கள் வந்து கன்ஃபார்ம் வரும். ஆமாண்ணா, போஸ்டர்லயே போட்டிருக்காங்க. சினிமா உலகில் இதுவரை யாரும் பார்த்திராத கதைக்களம். உலக அளவில் சிறந்த படமாக 40ற்கும் மேற்பட்ட விருதுகளை வென்ற தமிழ் படம் தூவல். அதுதான்பா நானும் சொன்னேன். நான் சுகுமார் நீங்க என்ன படம் பார்த்திருக்கீங்க இதுல? இல்ல இல்ல, பார்க்க இல்ல போறீங்களா ப்ரோ, இந்த நான் இந்த எதுவும் வாரம்? பார்க்கல. பரரி நாளைக்கு போடுறாங்க. இன்னைக்கு வந்து தூவல் போட்டாங்க. யார் பார்த்தவங்க கிட்ட வேணா எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்றேன். ஓகே. வேற கேட்டு என்ன? சொல்லுங்கண்ணா. கேட்டு அதுதான். சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது எப்படி உங்க ஏரியால? நீ எப்படியும் பார்க்க மாட்ட. ப்ரோ ஆமா. இந்த கார்த்தி சுரேஷ் கல்யாணம் உண்மையா? கார்த்தி சுரேஷ் கல்யாணம் யாரு? உண்மையா டிசம்பர் 11? கார்த்தி அதான் அவங்கள்டா. ஆமாமா. கார்த்தி சுரேஷ். ஆமா ப்ரோ, ஓகே. ஆமா ப்ரோ. ஆமாமா. உண்மைதான். சாரி, கீர்த்தி சுரேஷ்னு சொல்லுங்க ப்ரோ தெளிவா. ஏன் ப்ரோ? ஓப்பனாவே பேசுங்க ப்ரோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது என்ன இல்ல. கல்யாணம் நடக்க போகுது. உண்மைதான். ஆமாமா. அது ஒரு ஆண். கல்யாணம். அது ஒரு டைரக்டரா கூட இருக்கலாம். ஏன்னா உண்மையா எனக்கு தெரியல. அது யாரு நம்ம சிவாவா? இல்ல. அவர் வந்து விஜய டைரக்ட் பண்ண டைரக்டரா கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அதனால சொன்னேன். கொளுத்தி போடுறதுதான் இது. எனக்கு சத்தியமா உண்மை என்னன்னு தெரியாது. பட் அவங்க மேரேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஏஆர் முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைரவா படம் எடுத்தவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப வாய்ப்பு. சுமார் நான் அது மட்டும் உண்மையான்னு சொல்லுங்கண்ணா. அது டைரக்டரான்னு சொல்லுங்கண்ணா. அவங்களோட லாங் டேர்ம் பாய் ஃப்ரெண்ட். லாங் டேர்மா? ஆமா, ரொம்ப நாள் வந்து அவங்க ரொம்ப நாள் அப்படியா? பாய் ஃப்ரெண்ட். தெரிஞ்சிடும். இன்னொரு கொஞ்ச சரணி நாள் ப்ரோ, நீங்க யாருன்னே தெரியும். பங்காரம்னு ஒரு போஸ்டர் விட்டீங்களா? அதெல்லாம் எப்போ வந்துச்சு? போஸ்டர் செம்மையா இருந்துச்சு. சமந்தா அது. எனக்கும் தெரியல. நான் வந்து ரெடிட்ல இருந்து எடுத்தேன். அப்ப சும்மா ஒரு எதுவுமே கன்ஃபார்மா தெரியாம தான் பயங்கரா இருக்கு 3 ஃபீமேல் லீட்ல ஆக்ஷன் படம் வருதுன்னு ட்வீட் பண்ணீங்களா? ஏங்க அது டைட்டில் போஸ்டர் மாதிரி தான் ஃபேன் மேடு மாதிரி தெரியலையே. அப்ப இன்னமும் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஏங்க நான் வேற பிரகாஷ் ப்ரோக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டேனே அதை. அவரு எதுவும் சொல்லலையே. இப்படி ஒரு படம் வர்றதுல இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கும் தெரியாது. நீங்க அந்த போஸ்டர் பார்த்து அந்த 3 போஸ்டர்லயே அந்த போஸ்டர் தான் பயங்கரமா இருந்துச்சு. அப்படியா? எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இருங்கங்க, நான் வந்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி நான் பார்க்குறேன். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் டீம் லஞ்ச் போயிருந்தேன். போகும்போது வந்துட்டு சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து என்ன வீக்கெண்ட்ல என்ன படம் பார்த்தீங்க அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது சும்மா 2 பேர் வந்துட்டு நான் சூர்யா மூவி பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படின்னா சினிமால அதான் இந்த மாதிரி ட்விட்டர்ல எல்லாம் இல்ல, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருப்பாங்க. பெருசா சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இன்ஸ்டாகிராம்ல நெகட்டிவ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டே வந்து போவானா அப்படின்னு யோசிச்சாங்களாம். ஆனா சண்டே வந்து அவங்க வீட்ல எல்லாம் பிளான் பண்ணி சரி போகலாம், வேற வேற படம் பெருசா எதுவும் இல்லை, இதான் வந்து பெரிய படம் 3D மூவியா இருக்கு, சரி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன்.
உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சுன்னு நான் கேட்டேன் அவங்க கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நான் போனேன். ஆனா வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது? படம் நல்லாதாங்க இருந்துச்சு. இதுல எனக்கு தெரிஞ்சு குறைன்னு வந்து எனக்கு பெருசா தெரியல. ஒரு நல்ல படமா தான் வந்து எனக்கு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த ஒரு சில சீன்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இது கத்துறாங்க அப்படின்ற மாரி இதுவா இருந்தது. பட் மத்தபடி வந்து எனக்கு ஒரு படமா வந்து எனக்கு வந்து அந்த படம் வந்து புடிச்சிருந்தது அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னொருத்தர் கிட்ட கேட்டேன். அவங்களும் வந்து படம் பார்த்தாங்க. நீங்க எப்படி அவங்க எப்படின்னா, இன்னொருத்தவங்க எப்படின்னா, எந்த படமா இருந்தாலுமே வந்து அந்த படம் பார்த்துட்டு நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்ற டைப். ஆ ஆல்மோஸ்ட் வந்து சமீபமா வந்து அவங்க பார்த்துட்டு, அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு படம் வந்து லப்பர் பந்து மட்டும் தான். ஆம், வேற எந்த படமும் வந்து அவங்களுக்கு பெருசா வந்து என் மகாராஜா கூட வந்து எனக்கு பெருசா அவ்வளோ கனெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னவங்க அவங்க. அவங்க கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எப்படிங்க கங்குவா எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து, எனக்கு வந்து அ அ நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. அதே 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 சேம் டைம் வந்து ரொம்ப அ பயங்கரமான ஒரு இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு டீசென்ட்டான ஒரு படம். ஆக மொத்தத்துல ஒண்ணு மட்டும் கிளியரா தெரிஞ்சுது. ஸோ நார்மல் ஆடியன்ஸ்க்கும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப இவங்க சோசியல் மீடியால வந்து பெருசா இது பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அது பெருசா இதுவாகல. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது கன்வே ஆயிருக்கு. அவங்க அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் கூட நெறைய பேருக்கு வந்து புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஆ இந்த சவுண்ட் குறைச்சதால வந்து அவங்களுக்கு வந்து இது அந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆ ஓவராலா வந்து ஓரளவுக்கு நார்மல் டாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு அப்படின்ற மாரி தான் வருது. சரி, ஒரே ஒரு விஷயம். சாரி. நான் வந்து வேற ஒருத்தர் டைரக்டர் நான் நினைச்சு மைண்ட்ல சொன்னேன். பட் அவரு கிடையாது போல. கீர்த்தி சுரேஷோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்ட் வந்து தான் வந்து மேரேஜ் பண்ண போறாங்க போல. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்ததுனால அப்படி சொன்னது வந்து என் மிஸ்டேக்கு. மன்னிப்பு. சரி விடு அதான் நானே சொல்லிட்டேனே லாங் டெர்ம் பாய் ஃப்ரெண்ட்ன்னு. இல்ல நான் அப்புறம் இதையும் சொல்லி ஏதாவது இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்கண்ணா. இல்ல இல்ல பரணி. அதுவும் வந்து இதுவே கேட்டாங்க. என்னங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாரி வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்றாங்க. அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு. ஆ அந்த அளவுக்கு உண்மையாலே வந்து எதனா டெலீட் பண்ணிட்டாங்களா நாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி? அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ எனக்கு உண்மையாலே வந்து அ மேபி இது என்ன ரீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்துட்டு இதுவுல பார்த்தோம். அதான் நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே பார்த்திருப்போம். நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து மாசக்கணக்குல கங்குவா வந்து பேசிட்டே இருப்போம். ட்ரெய்லர் வந்தாலும் சரி, ஒரு ஒரு லுக் வந்தாலுமே சரி, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெய்லர் வந்து, அப்புறம் வந்து ஒரு லான்ச்ல போய் சூர்யா பேசினாலும் சரி, அ யார் எது பேசினாலுமே நம்ம அந்த அப்டேட்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசிட்டே இருப்போம்ல. நம்மளுக்கு அந்த படத்து மேல கொஞ்சம் கொஞ்சமாவே நம்மளுக்கு நெறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா செட் ஆயிடுச்சு. செட் ஆயிட்டனால நம்பளுக்கு மேபி அதனால நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் நம்மளுக்கு இருந்திருக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இப்ப நேத்து மணிமேகலை ஷேர் பண்ண மாரி, ஒரு பெருசா வந்து எதுவுமே இல்லாம ஓப்பன் மைண்டடா போய் பார்த்தவங்களுக்கு, இது மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் சவுண்ட் இஷ்யூ இருந்தத கூட இவங்க இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்ற மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே. இது எல்லாருமே இது பண்ற அளவுக்கு இல்லாம ஒரு டீசென்ட் வாட்ச் ஆன ஒரு மூவியா வந்துட்டு ஆ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து ஆஃப்டர் செகண்ட் டே பார்த்தவங்க எல்லாமே இப்படிதான் சொல்றாங்க. ரைட் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணல, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது வந்து லாங் டேர்ம் எடுக்கக்கூடிய மூவிஸ் எல்லாத்தையுமே இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குல்ல. எஸ்பெஷலி நெக்ஸ்ட் வந்து கேம் சேஞ்சருக்கு அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆமா ப்ரோ. இது சிம்பிள் ப்ரோ. நம்பளே வந்துட்டு இந்த படத்த வந்துட்டு அவங்க இந்த அளவுக்கு ஒரு இதுவெல்லாம் கிரியேட் பண்ணாம, ஒரு ஒரு நார்மலான ஒரு இது ப்ரமோஷன் பண்றது ஓகே. எக்ஸாகரேட் பண்றது வேறல்ல. இல்ல, யாரோட மைக் வந்து எக்கோ அடிக்குது. அது மட்டும் அஜித் அஜித் பார்த்துக்கோங்க. அஜித். மீண்டும் அஜித் குமார். அதுதான். அவங்க எக்ஸாகரேட் பண்ணது வந்துட்டு, அது பெரிய ஒரு இதுவா ஆயிடுச்சு. அது ஏன்னா இப்போ லப்பர் பந்துலாம் நம்ம வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பெருசா அந்த படத்தோட கிளிப் பேஜ் பெருசா வந்து அத நம்ம பார்க்கல. அது மேபி சின்ன படம்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து இப்ப சமீபமா வந்து ஒரு ஒரு எல்லா பெரிய படத்துக்குமே வந்து நம்ம வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவே வந்து படத்துக்கு வந்து ஒரு இதுவா கூட அமைஞ்சிருது. நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நம்ம கோட்டே எடுத்துக்கங்க. அதுல நம்ம வந்து யார் வரப்போறா? சிவகார்த்திகேயன் நடிச்சாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல எப்படி சிஎஸ்கே சீன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டனால, படத்துல நம்ம பார்க்கும்போது வந்து அது பெருசா சர்ப்ரைஸே இல்ல. இதே சிவகார்த்திகேயன் நடிச்சது யாருக்குமே தெரியாம, நம்ம ஒரு
ஒரு ஓப்பன் இதுவா நம்ம போய் பார்த்து வந்தோம்னா அந்த சீன்லாம் மேபி நம்மளுக்குமே வந்து எப்படி நார்மல் ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணனால தான் படம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. பட் ஆனா நம்ம வந்து இங்க சோஷியல் மீடியால நம்ம வந்து ரெகுலரா ட்விட்டர் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, இது அதர் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் வேற இது யூஸ் பண்றவங்களுக்குமே வந்து ஒரு இது குறைகிறதுக்கான காரணம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பாய்லர்ஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. இப்ப அந்த மாதிரி தான் வந்துடுச்சு. அந்த படத்தோட டீமே வந்து அதை வந்து எவ்வளவு கான்ஃபிடென்ஷியலா வைக்க முடியுமோ ரொம்ப பெருசா இது பண்ணாம ஒரு நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம இது பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு அளவுக்கான ஸ்டேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நடக்காதுன்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இருந்தா ப்ரோ, ஆல்ரெடி இது நடந்திருக்கு. அது பண்ணி இது பண்றாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனை. ஏன்னா இது வந்து மோசமா ட்ரோல் பண்ண வேண்டிய படம் இல்ல ப்ரோ. அதாவது நல்லா ஒரு ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அபவ் ஆவரேஜ் ஃபிலிமை வந்து ட்ரோலா மாத்தி விட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா போனது. கரெக்ட் தானே சுகுமார் ப்ரோ? அதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான ஆட்களும் காரணம் தான். அதுவும் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சென்ஸ் ஒரு சில மெஜாரிட்டி ஆஃப் ஐடிவிங் குரூப்ஸ் வந்து பண்றாங்க, அதுவும் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப எல்லாரும் எல்லா இதுக்குமே நடக்குது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ ரொம்ப ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசரோ சரி, இப்ப அந்த படத்தோட ஹீரோவோ சரி, இல்ல அந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய பெரிய கேஸ்டிங்ல இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ஒரு இது குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஹைப் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அததான் நம்ம பெருசா வந்து மைண்ட்ல எடுத்துப்போம். அந்த அந்த ஒரு இது வந்து மேபி சின்ன ஆர்டிஸ்ட் அவங்கலாம் கிடைக்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி சேனல் வச்சிருக்கவங்க சரி, இந்த சோஷியல் மீடியா நிறைய அந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்துட்டு செகண்டரி ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இன்டர்வியூஸ் கேட்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்து ஏதோ ஒன்று அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வந்து இது வாங்கி அது நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே இவங்க தானே பேசியிருக்காங்க அப்படின்றது நம்ம பெருசா வந்து மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போக மாட்டோம். அதே அந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய வில்லன், ஒரு படத்துக்கு ஒரு மேஜர் வில்லன் இருக்காருன்னா அந்த வில்லன் பேசிட்டாரு அப்படின்னா ஓகே இவர் இப்படி பேசிட்டாரு, அப்ப கண்டிப்பா ஏதோ இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. அதெல்லாமே வந்து டோட்டலாவே நம்ம வந்து அவங்களே இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா படங்களுக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்காம நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது டிசப்பாயின்மெண்ட் வந்து வராம போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பரணி ப்ரோ, அந்த பங்காரம் மூவி சொன்னீங்கல்ல, அதோட டைரக்டர் யாருன்னு தெரியுமா? யார் ப்ரோ? ராஜன் டிகே, பர்சி, சிட்டாடல், அதுக்கப்புறம் ஃபேமிலி மேன் எடுத்தவங்க. சூப்பர். என்ன படம்? இப்ப சொன்னல பங்காரம், நீங்க அது சொன்னீங்கல்ல பங்காரம், அந்த வருண் போஸ்டர். தமன் நடிக்கிறாரு கூட. ஓ, பங்காரம். இதுவா? அதே மாதிரி அமரன் வந்துட்டு யாருமே வந்து இப்ப நீங்க பாருங்க, இது வந்து வேற ஒரு பந்தயம், வேற ஒரு இது லீக்குள்ள போகும், இது வந்து அப்படி இருக்கும், இது வந்து நாங்க வந்து ஒரு மேக்கிங்கா வேற ஒரு இது விஷுவல் கொண்டு வந்திருக்கோம், அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து அவங்க டாக்ஸ் வந்து இது பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த அந்த கதைக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு என்ன தேவையோ ஒரு ஒரு மேஜர் முகுந்த பத்தி பேசியிருக்கோம், அவரோட லைஃப் ஸ்டைலை பத்தி பேசியிருக்கோம், அதை பேசியிருக்கோம், எது பேசியிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அவங்க பேசினாங்களே தவிர நாங்க வந்து ஒரு மேக்கிங்கா வந்து நாங்க வந்து பயங்கரமா வந்து இது பண்ணியிருக்கோம், இது நீங்க பாருங்க இந்த படம் வந்து அடுத்த உங்களை உங்களை வந்து பயங்கரமான ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வேர்ட்ஸை வந்து விடல. ராஜ்குமார் அந்த படத்தோட டைரக்டர் பேசும்போது கூட கடைசியா ஒரு ஒரு மீட் வச்சிருந்தாங்க சென்னையில, அவர் மட்டும் தான் வந்திருந்தாரு. அதுல பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படி பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து இந்த படம் வந்துட்டு அந்த உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா நான் எடுத்துட்டு போறேன். ஸோ இது வந்து ஒரு லவ் பேஸ்ல தான் இந்த படமோட டோனே வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்மி மேனோட அவங்க அவங்க சரௌண்டிங் அவங்க அவங்க சுத்தி இருக்கிற அவங்க ஃபேமிலியில நடக்கிற அந்த இது நோட் பண்ணி தான் வந்து கதையை நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் நோட்ல முடிச்சார். அவர் வந்து ஆர்மில வந்து ஆர்மினா அப்படி ஆர்மினா இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆர்மினா ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. பட் ஆனால் அதை வந்து ரொம்ப அழுத்தமா வந்து அதையே வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலா யூஸ் பண்ணாம இந்த படத்தை அழகா வந்து அவங்க வந்து நம்ம எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்தது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸா அமைஞ்சிருக்கு. அதுல கமல் தெளிவா பண்ணாரு ப்ரோ எல்லாமே.
எந்தெந்த இடத்துல கரெக்டா என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டா பிளான் அதுதான் பண்ணி ப்ரோ. வச்சுட்டு அதுதான் வேணும் ஒரு படத்துக்கு. இப்போ நீங்க வந்து இதே நீங்க இந்தியன் 2க்கு எடுத்துக்கோங்க. சித்தார்த்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம் பாடி எதுவும் மாறலையா அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா தான் அது நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு படம் வந்ததுக்கு அப்புறம். அதெல்லாமே வந்து அவங்க வேற மாதிரி இது பண்ணி அதெல்லாமே அதுதான் ஒரு ஒரு படத்துக்குமே வந்து அவங்க முன்னாடி இப்போ என்ன பண்றாங்களோ அதுதான் வந்து அடுத்த அடுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா நாங்க வந்து உங்களை போட்டு இது பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு எல்லா மீம் கிரியேட்டர்ஸும் சரி எல்லாருக்குமே அது ஒரு இது ஆயிடுதுல, ஒரு கண்டென்ட்டா மாறிடுதுல. அதுக்காக அதுதான் வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருமே பெருசா இது பண்ணாம ஒரு சைலண்டான ஒரு சைலண்ட் நோட்ல வந்து அவங்க பேசிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஒரு ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி அவங்க நீங்களே பாருங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு இது வரும். அது மாதிரி சிம்பிள் நோட்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வராது. அப்கோர்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக அவங்க நிறைய சொல்றாங்க. பட் அதுக்கு ரொம்ப லைட்டா சொல்றது வேற, ரொம்ப 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 சொல்றது வேறல்ல. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவும் ஒரு இன்டர்வியூல அதான ப்ரோ சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் நாங்க கரெக்ட். அவங்க எடுத்திருக்கோம் அவங்க பாருங்க, சொன்னது போதும் அவ்வளவுதான் போதும் சிம்பிளா ப்ரோ, முடிச்சிட்டாங்க அவங்க. போதும். இல்ல ப்ரோ. அவங்க கிட்ட நானு ஒரு ஸ்பேஸ்க்கு வந்திருந்தாங்க. ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்திருந்தாங்க நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்ல நான் கேட்டேன். நானும் வந்து அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க அந்த ஒரு ஹைப் வந்து பெருசா அவங்க வந்து அதை பத்தி பெருசா இது பண்ணாம நீங்க பாருங்க நீங்களே பாருங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹைப் ஆனதே வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்க அது ஒரு ஒரு பயமா வந்து அவங்க பார்த்த மாதிரி பேசினாங்க. இல்லைங்க வேண்டாங்க அதை பத்தி அவ்வளவு இது போக வேண்டாம், நீங்களே பாருங்களேன். அவங்க ஒரு பிரஸ் மீட் கூட வந்திருந்தாங்க சென்னையில. அப்போ கூட வந்து மீடியா பீப்பிள் கேட்கும்போது கூட ரொம்ப ஒரு இது பண்ணி அவங்க பேசல. அப்போ நாங்களாம் வந்து அப்போ எப்படின்னா ரிவர்ஸ் வேல திங்க் பண்ற கூட ஆரம்பிச்சோம். ஒருவேளை வந்து இவங்களுக்கு வந்து படத்து மேல கான்ஃபிடென்ட் இல்லாதனால இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு என்ன ஹியூமன் மைண்ட் நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்லாம் போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து அப்படியும் யோசிச்சு பார்த்தாங்க. பட் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணது வந்து ஒரு விதத்துல வந்து ரொம்ப பெரிய நல்லதா அமைஞ்சிருச்சுல. அது எல்லாருமே வந்து அப்படி பண்ணா வந்து இன்னும் இதுக்கப்புறம் வந்து ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து முன்னாடியே அவுட் எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுன்ற ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோட இருந்தாங்க. ஆனா இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாருன்னா அவுட்டே கம்ப்ளீட்டா பார்க்கல. ஆனா அவர் டைரக்டர் சொல்றதை மட்டுமே நம்பி அந்த ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மட்டும் பார்த்து ஃபுல் அவுட் பார்க்காம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு 3-4 மாசமாவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ராப்பரா மூவி முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம்னு அதுக்கு சொல்றது நீங்க எவ்வளவு நம்புறீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும். இல்ல நான் நம்புறேன். ஏன்னு சொல்றேன்னா அந்த அவங்க வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. கடைசியா கேட்டப்ப நீங்க ஃபுல் மூவி பாத்துட்டீங்கன்னா நான் ஃபைனல் அவுட்னா பாக்கல, இன்னைக்கு நாளைக்கு பாத்துறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. யார் ஞானவேல் ப்ரொடியூசர் சொன்னாரு. அதாவது 2 days முன்னாடி பேசும்போது கூட ஃபைனல் அவுட் பாத்துட்டீங்களான்னு கேட்கும்போது இல்ல இன்னைக்கு நாளைக்கு நான் பாத்துருவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே தானே ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். முதல்ல ஃபிளாவே நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சொல்லலாம். பட் இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளா கூட தெரியல. ஃபுல் பாசிட்டிவ் மட்டுமே சொல்லினேன். அது சூர்யா கட்டி பயந்து அவர் தேடி வந்து பார்த்தாருன்னெல்லாம் சொன்னார்ல ப்ரோ. அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தா சரி, இந்த ஃபுல்லா வந்து அந்த ப்ரொடியூசர் படம் படம் என்ன கன்வே பார்க்காம பண்ண அப்ரூவ் ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ. இல்லைங்க, ஃபுல்லா வந்து அந்த படம் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுது, எண்ட் ஆஃப் தி கிளைமேக்ஸ்ல என்ன வருது, சோ வந்து ஆரம்பத்துல இருந்து கொடுத்த ஹைப் வந்து கிளைமேக்ஸ் கரெக்டா முடியுதா, இது எல்லாமே ஒரு மூவியோட இதுக்கு மேட்டர் ஆகுது. அது வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடியூசரோட கண்ட்ரோல்ல இருக்கணும். சும்மா வந்து டைரக்டர் சொல்லிட்டாருன்றதுக்காக அதான் அங்கதான் வந்து சிவா வந்து எல்லாத்தையுமே கவுத்துறாரு. இல்ல அது அப்ப சொன்ன அதே மரமாங்கிற மாதிரி 3 நாளா அதே டாபிக் போற மாதிரியே எனக்கு ஒரு தேஜாவும் ஃபுல்லா அநியாயத்துக்கு எனக்கா நானும் ஒரு 1/4 மணி நேரமா 20 நிமிஷமா பேசாம இருப்போம் அப்படின்னு பார்த்தா அதே டாபிக்கா. இல்ல போதும், எனக்கு போர் அடிக்குது மாமா, டி நிப்பாட்டு முருகேஸ்வரவும் விஜய் ஃபேன் தான் நினைக்கிறேன். அவர் அஜித் குமார் சூர்யா ஃபேன்ஸே விட்டாரு. இவங்க ஏன் நீ ரொம்ப ஃபீல் பண்றீங்களே, நம்மள விட ஃபீல் பண்றாங்களே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இல்ல ப்ரோ, சிங்கம்புலி காமெடி ஆதங்கமா வரும்ல, இருக்கு ப்ரோ. போதும் ஏன்னா மாமா நிப்பாட்டு, போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போர் அடிக்குது இந்த டாபிக். சரி பிரகாஷ் ப்ரோ, உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன். வெறுப்பத்தை வேணா இது வேணா இருக்க ஜாலியா ஜாலியா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க கேட்போம். ஜோதிகா மேடம் டிஓபி வெற்றி அவ்வளவு பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? பார்த்தேன், சிரித்தேன், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஜாலினால நான் ஜாலி ரெட்டி பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. நேற்று புஷ்பா ஏதாவது ரீவிசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க,
புஷ்பா 2 ட்ரெய்லருக்காக. அதனால ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, கேளுங்க கேட்போம். இல்ல ப்ரோ. புஷ்பா படத்துல ஜாலி ரெட்டின்ற கேரக்டருக்கு எதுக்கு ஜாலி ரெட்டின்னு பேர் வந்தது? சரி, 8 கால் பூச்சிக்கு எத்தனை எல்லா கால்? பேர் கூட ஜாலியா இருப்பானு. எத்தனை கால் 8 கால் பூச்சிக்கு எத்தனை இல்ல கால்? ப்ரோ, நேத்து நீங்க சொல்லும்போது யோசிச்சேன், சுனில் கேரக்டர் ஆகாது ப்ரோ. நேத்து நீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த படத்துல. இல்லையே, கடைசியா இவங்க அவங்க பேர் என்ன, அனுசூயா கழுத்தா இருப்பாங்கல்ல சுனில் கேரக்டர் படத்துக்கிட்ட. இல்ல இல்ல, கன்னத்துல கன்னத்துல தான் கோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் எதுக்கு இருக்குன்னு. ஓ அப்படியா? நான் ஒருவேளை படத்தை ரீவிசிட் பண்ணும்போது எஸ். எத்தனை தடவை பார்த்திருப்பேன், என்னால மறந்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஜாலி ப்ரோ ரெட்டி சுனில் வந்து ஏன் கேரக்டர் அந்த செத்துரும் பேர்? ப்ரோ. ட்ரூத் ஏங்க கொண்டு 8 வராங்க கால் பூச்சிக்கு காட்டுக்குள்ள. எத்தனை கால்? அதுதான் பதில். ப்ரோ கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. ஏங்க இதுக்கு மேல என்னங்க பேர் சொல்றோம்? ஓப்பனாக சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஜாலியா இருக்காரு ஜாலி ரெட்டி. அவர் பேரே ஜாலி ரெட்டி தான் படத்துல. இல்ல ப்ரோ, ஒரு ரீசன் இருக்கு. அது அவங்க ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அது என்னது, அவனோட பேக் ட்ராப் சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியல, நீங்க தான் படம் நேற்று ரீவிசிட் பண்ணிட்டீங்க, நீங்களே சொல்லிருங்க. இல்ல இப்ப ப்ரோ, இருந்தே ரெடி ஆயிட்டாரா ரீவிசிட் பண்ணி? ஆமா, நேற்று ரீவிசிட் பண்ணாரு. ட்ரைலருக்கு முன்னாடி ரீவிசிட் பண்ணி ரெடி ஆயிட்டு எனக்கெல்லாம் எதுவும் தெரியல. ஏன்னா அவங்க அண்ணன் கொண்டா ரெட்டி, அவங்க ஜக்கா ரெட்டி, ஜக்கா ரெட்டிக்கு அப்புறம் ஜாலி ரெட்டி, இது மட்டும் தான் தெரியும் எனக்கு. அதுக்கு ஜாலி ரெட்டிக்கு சரி ப்ரோ. அவர் ஜாலி இன்னொரு ரெட்டின்னு கேள்வி, வச்சனால ஜாலியா கொண்டா இருக்காங்க, ரெட்டி ஜாலியா இருக்காங்க கொண்டா ஜாலி ரெட்டி ரெட்டி வச்சான்னு படத்துல தெரியல. என்ன ஆனாரு? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். ஏங்க என்னங்க அநியாயம் பண்றீங்க? புஷ்பா படத்துக்கு ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. பார்த்த படத்தை போய் இன்னைக்கு திரும்ப ரீவிசிட் பண்ணிட்டு அருண் இருக்காங்க. விஜய் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, அவர் கரியர்லயே வணங்கான் வந்து ஒரு முக்கியமான படமா இருக்குமா. பொங்கலுக்கு வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ. இல்ல இல்ல, ஆமா, ஒரு இப்ப ஒரே ஒரு ஐயப்பன் ப்ரோ விஷயம் கூட தான். ட்வீட் பண்ணியிருந்தாரு. இல்ல ஒரே விஷயம், பொங்கல் ரிலீஸுங்கிறது ஓகே. எனக்கு அந்த வார்த்தையை கனத்த இதயத்துடன் படிச்ச உடனே அந்த மேயாதம்மான்ல விவேக் பிரசன்னா படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஷாக்கிங்கா நல்ல விஷயமா நல்ல வார்த்தையை ஆரம்பிக்க வேண்டியது. கனத்த இதயத்துடன் பாலா அவர்களுக்குன்னு நான் பயந்துட்டேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா ஆமா, நான் கூட அப்படிங்கிற அளவுக்கு. ஏதோ ஃபைட்டோன்னு நினைச்சிட்டேன் ஆரம்பத்துல படிக்கும்போது. அதத்தான் இந்த நானும் இந்த அப்படிதான் இந்த நினைச்சேன். மருதமலை படத்துல இவ்வளவு நல்லாதான் சொல்ல வந்தியா, இதுக்கு ஏதா கேக்கும்னு ஆரம்பிச்ச, தெளிவா ஆரம்பிக்க வேண்டியதானேங்கிற மாதிரிதான். முந்தா நாள் அவங்க நயன்தாரா, நேத்து ஜோதிகா, இன்னைக்கு இவரோன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல எனக்கு என்னன்னா இந்த பிரஸ் நோட் பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இப்போலாம். ட்வீட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. சரி, சரி அப்கமிங் ஓகே. மூவிஸ்ல எந்த மூவிஸ்க்கு வெயிட் பண்றீங்க பிரகாஷ் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ மாதிரியே நானும் இப்போ கேம் சேஞ்சருக்கு தான் வெறித்தனமா வெயிட் பண்றேன். நான் இன்னைக்கு லிஸ்ட் போறேன்னு சொன்னேன், இன்னைக்கு லிஸ்ட் போட மறந்துட்டேன். ஆமா 5 சும்மா படங்கள் கூட அதான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். கேட்கணும்னு இருந்தேன். அப்படி தமிழ் ட்ரெயிலர்ல என்ன இருந்துச்சுன்னு இப்படி ஹைப் ஆயிருக்கீங்க அந்த படத்துக்கு? எந்த படம்? அவர் சும்மா கேம் இருக்கும், சும்மானு சேஞ்சருக்கு. எழுதி வச்சாலே அந்த படத்துக்கு ஹைப் ஆவார். சும்மானு எழுதினாலே போதும், ஹைப் ஆயிடுவார். அது ஏன் நான் அப்படி போட்டேன்னு பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் தான் தெரியும். வேற வழி. சரி சுகுமார்ண்ணா, நீங்க சொல்லுங்க எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டடா இருக்கீங்க நான் இந்த வந்து புஷ்பா வருஷம்? தான் பரணி. அந்த ட்ரைலர் பார்த்தது வந்து புஷ்பா தான். தமிழ் படம் ஓ, தமிழ் படம் விடுதலை 2. அது மட்டும்தானா? ஆமா, அதுதான் எனக்கு, அது மட்டும் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். சின்ன படங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசா நம்ம இது பண்ண மாட்டோம். அது சடனா எதனா வந்து கிளிக் ஆகி நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது அப்படின்னா நம்ம அதை கொண்டாடுவோம். மற்றபடி அது மேல நம்மளுக்கு வந்து இது பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. விடுதலை 2 தான் நெக்ஸ்ட். சரி As அப்படியே per my decoding, ஃபஹத் ஃபாசில் மெயின் வில்லனா இருக்க மாட்டாருன்னு தோணுது. இல்ல அதுதான் கிளைமேக்ஸ்ல ஸ்பாய்லராகவே வச்சுட்டாங்களே. ஜாலியா 2 பேர் இருக்காங்கன்னா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஏதாவது இல்ல இல்ல இருக்குமா? பரணி, சொல்லுங்க. சுகுமாரோட படத்துல அந்த படத்தோட சீன் தான் பேசும். எல்லா படத்துலயும் சீன் தான் பேசும். அது என்ன சுகுமார் படத்துல? எப்பா அவர் சொல்றது இவரையா? நீங்க சுகுமார் படத்துல இவரு சொல்றாரு, இவரு தன்னைத்தானே சொல்றாரு. நீங்க எங்கேயோ போகாதீங்க. ஏன்னா எனக்கு இப்ப இல்லைன்னா அவரு டைரக்டர் தான் சொன்னாரு, நீங்க வேற. சரி இல்ல இது மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி அவர் இருந்தாருன்னா சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ, இந்த வருடம் நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற தமிழ் படம்?
அவரு லாஸ்ட் 1 வீக்காவே ஸ்பீக்கருக்கு வராரு, உட்கார்றாரு, போயிடுறாரு. எதுவுமே பேச மாட்றாரு. சரி நீங்க சொல்லுங்க மாவீரன் ப்ரோ. அப்போ சொல்லுங்க. பேச சாரி விட சாரி ப்ரோ, நீங்க மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க ப்ரோ. அப்போ இந்த வருடம் நீங்கள் டீசென்ட்டா கை தூக்கிட்டு இருந்தா இல்ல இல்ல இதான் நீங்க நிலைமை ரொம்ப இங்க. நிறைய சரி இருங்க வரேன். இல்ல பயங்கரமா இந்த கங்குவா பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க 3-4 நாளா. நான் கங்குவா இன்னும் பார்க்கவே இல்லை. பார்க்கலான்ட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம். நீங்க எல்லாம் பேசுறத கேட்டு அப்புறம் இல்ல போன இல்ல நீங்க படத்துக்கு. போயிட்டு வாங்க ப்ரோ. சில பேர் இப்ப பாசிட்டிவா சொல்றாங்க. அதுவும் சவுண்ட் எல்லாம் வேற குறைச்சிட்டாங்க. ஆமாமா ட்ரை இப்போ பண்ணுங்க. கரெக்ட். இங்கெல்லாம் அப்டேட் பண்ண. ஏன்னா இங்க வந்து நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல ஏற்கனவே. இங்க நல்ல தியேட்டர்லயே போட மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இங்க. அதனால ஒரு மாதிரி ரொம்ப நம்ம ஊர்ல செகண்ட் டயர் தேர்ட் டயர் தியேட்டர் மாதிரி இருக்குல்லங்க, அதில் தான் புரியுது போடுவாங்க புரியுது. இங்க. அதனால ஏற்கனவே ரொம்ப அந்த ஆடியோ சிஸ்டம்லாம் ரொம்ப மட்டமாக தான் இருக்கும். அதனால நீங்க தான் ரொம்ப இறைச்சலா இருக்குன்னு சொன்னாங்காட்டி நாங்க போகவே இல்லை. ஃபாரின் தியேட்டர்லயே அப்படிதான் இருக்குமா? எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல வீக்கெண்ட் மட்டும் தான் ஆக்சுவலா மாவீரன் போட்டிருந்தாங்க ப்ரோ, இங்க. இந்த மாதிரி படத்துக்கு வந்து அந்த நம்ம ஊர்ல கொடுக்குற மாதிரி செகண்ட் ஸ்கிரீன் தேர்ட் ஸ்கிரீன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த இடத்துல அப்படி கொடுப்பாங்க. அப்படி சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அது இந்த கனடால மட்டும்தாங்க அப்படி இருக்கு. இல்ல முதல்லயே இங்க வந்து இந்த சினிப்ளெக்ஸ் லேண்ட்மார்க்னு பெரிய செயின் இருக்கு. அதுல தான் போட்டுட்டு இருந்தாங்க நல்ல தியேட்டர்ல. அப்புறம் ஒரு மாதிரி கார்ட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வைங்களேன். நான் ஏற்கனவே கூட சுகுமார்ட்ட இல்ல பேசியிருந்தேன் ஆக்சுவலா அதை பத்தி. மலையாள ஃபிலிம்ஸுக்கும் அந்த மாதிரி அதனால ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆக்சுவலா கன்னடால. கரெக்டாமா எல்லாமே ஹிந்தி படம் மட்டும்தாங்க அந்த பெரிய செயின்ல வரும் கரெக்ட். இங்க. அந்த பெரிய பெரிய ஹிந்தி படம் வாரத்துல எல்லா படமும் மெயின் படம் மேக்ஸிமம் வாரம் வந்துடும். எல்லா படம் ரிலீஸ் ஆகிடும். பெரிய அந்த தேட்டர்லயே ரிலீஸ் ஆகும். அதர் தென் ஹிந்தி படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாத்துக்குமே இதே தான். எல்லாமே இந்த சுமாரான தேட்டர்ல தான் வரும். புரியுது புரியுது. சரி நீங்க வேற எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த வாரம் இப்ப வந்து அடுத்து சொல்லணும்னா நம்ம கேம் சேஞ்சர் தான் வருதுங்க பெரிய படம். வேற எதுவும் புஷ்பா பெரிய படம் எதுவுமே புஷ்பா வரல 2, அடுத்து. விடுதலை 2. புஷ்பா 2 ஆமா. புஷ்பா 2 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. புஷ்பா 2 எனக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது. புஷ்பா 2 எனக்கும் பெரிய ஹிட் அடிக்கும் தான் நினைக்கிறேன். புஷ்பா 1 வந்தபோது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் பெருசா வரல. பெருசா இல்லை எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் பயங்கரமா ஹிட் அடிச்சது. ஆனால் ட்ரெய்லர் புஷ்பா 2 ஒரு மாதிரி நல்ல மாசா தான் கட் பண்ணியிருக்காங்க. படம் அதே மாதிரி நல்ல மாஸ் எலிமெண்ட்ஸோட வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 நல்லா இருக்கும் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். புஷ்பா 2 நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறேங்க கண்டிப்பா. சூப்பர். மாவீரன் ப்ரோ நீங்க? நான் விடுதலை 2, லயன் கிங் அந்த முஃபாசா, அப்புறம் புஷ்பா. இந்த வருஷம் இந்த 3 படம். லயன் கிங், அப்புறம் அடுத்த வருஷம் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கு. அதான் லயன் கிங்கோட அந்த முஃபாசா அப்படி. அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? புஷ்பா 2, விடுதலை 2வா? இந்த வருஷம் இந்த 3 படம் தான். அப்புறம் அடுத்த வருஷம் பெரிய லிஸ்ட் இருக்கு. குறிப்பா ஹாலிவுட் இந்த வருஷம் ஒரு வறட்சியா இருந்துச்சு ஹாலிவுட்ல. அடுத்த வருஷம் தான் எண்டிங்ல அவதார் 3 வருது. அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. ஆமா, மார்வெல் அடுத்த வருஷம் வருதுல, பயங்கரா இருக்க போகுது. ஆமா அது இந்த வருது. டாக்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் நல்லா இருக்காமே. என்னன்னா சீரிஸ் பேர் கிராஸ். ஆமா நான் ஆக்சுவலா அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு கூட நான் முடிக்கல. சொல்றேன். அது நல்லா இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்க நீங்க தமிழ் டப்ல இருந்தா தானே பாப்பீங்க. இருக்கா? அது எனக்கு தெரியல. நான் இங்கிலீஷ்ல தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பரணி ஒரே ஒரு டவுட்டு, யாருக்காவது வேற யாராவது ரெக்வெஸ்ட் காமிச்சா கொஞ்சம் பாருங்க. ஆதி வந்து வந்திருக்காராம். ஏகப்பட்ட பேர் ரெக்வெஸ்ட் காமிச்சிருக்காங்க. நமக்கு எதுவும் காமிக்கல. எதுவும் காமிச்சா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல ஆதி கொஞ்சம் பக்கத்துல லிசனர்ல இருந்தாலும் ஸ்பீக்கர் இன்வைட் பண்ணுங்க. ஆதி லிசனர்ல காட்டுறாருங்க எனக்கு. காட்டினா பரணி இல்ல சுகுமார் ப்ரோ யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே. நான் எனக்கு சிலது காமிக்குது, சிலது காமிக்க மாட்டேங்குது அப்பப்போ. ப்ரோ ஒரு சின்ன டவுட் மட்டும். புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு அரௌண்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட இதில் ஆந்திராவில் வந்து பிரேக் ஈவன் ஆகலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அது ஹிட் ஆயிடுச்சுங்களா இல்லை ஆந்திராவில் மட்டும் ரீச் ஆகலைங்களா கடைசி வரைக்கும்? ப்ரோ ஆந்திரால பிரேக் ஈவன் தான் ப்ரோ பண்ணுச்சு. ப்ராஃபிட்டபிள் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அது நார்த்ல பயங்கர ஹிட் ப்ரோ. முழுக்க நார்த் ஆமா தான். இது சொன்ன 360 மாதிரி கோடி கலெக்ஷன் இங்க ஆச்சு. இருக்கிற தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே புஷ்பா ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லைங்க யாருக்குமே. நான் ஃபர்ஸ்ட் வந்த போது கேட்டேன், யாருக்குமே தெலுங்கு ஃபேன்ஸ் யாருக்குமே பிடிக்கல. நார்த்ல ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா தமிழ்நாட்டுல பெரிய ஹிட். ஆல் ஆக்சுவலா ஓவர் தமிழ்நாட்டுல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்ல ஹிட். எனக்கு இன்னுமே பிடிக்காது அந்த படம். கேரளாலயும் நல்ல ஹிட். இல்லைங்க தமிழ்நாட்டுல கூட அந்த அளவுக்கு பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேம் டைம்ல தான் இது ஸ்பைடர்மேன் வந்து இருந்துச்சு. இதை விட ஸ்பைடர்மேன் தான் ஒரு பங்கு அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்குமே ஸ்பைடர்மேன் தான் லீடிங்ல இருந்துச்சு.
இல்ல ப்ரோ கரெக்ட். ஆனா பாகுபலிக்கு அப்புறம் ஒரு நான் ராஜமௌலி ஃபிலிம் தமிழ்ல டப்பாய் நல்லா ஒரு டீசென்டான கலெக்ஷன் பண்ணது புஷ்பா தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்ப கல்கி செம்ம கலெக்ஷன் பண்ணுச்சு. விஷால் புஷ்பராஜ். அண்ணே சொல்லுங்கண்ணா. அண்ணே எனக்கு புஷ்பராஜ்னு சொல்லணுமா? சாரிண்ணே, புஷ்பராஜ் அப்பாடா, புஷ்பராஜ். எனக்கே ஆதி ஸ்பீக்கர் காமிச்சிச்சு. இவ்வளவு நேரம் காமிக்கல, இப்ப காமிச்சிச்சு. இல்ல அவர் சொன்னார்ல தமிழ்நாட்டுல சரியா போகல புஷ்பான்னு. நான் ஸ்பைடர்மேனுக்கு தான் போனேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 40 பேர் கிட்ட மேல ஸ்டேட்டஸ் போட்டானுங்க வாட்ஸ்அப்ல. எல்லாருமே அந்த ஊவன்டாவா சாங் தான் போட்டானுங்க. அத்தனை பேர் அவனுக்கு அதுக்குதான் அந்த படத்துக்கு உலகமே போனாங்க போச்சு. புஷ்பாக்கு. அதுக்குதான் அந்த உலகமே போச்சு. சந்தோஷமா இருந்தாங்க. எவனுமே டைட்டில் கார்டை வீடியோ எடுத்து போடல. இந்த நாடு எங்க சார் போயிட்டு இருக்கு? அததாங்க இந்த நாடு தலைவர் எதை நோக்கி கேட்டு இல்ல இந்த நாடு எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? எல்லாரும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. போக பின்னாடியே ஆனா சேட்டையில சொல்லுவார்ல தந்தானம், அது மாதிரிதான். இல்ல நான் இப்போ ஒண்ணு சொல்லுவேன். ஆதி அண்ணா டென்ஷன் ஆவாரு. ஆதி அண்ணா இன்னைக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதி அண்ணா சாரி, கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. கீர்த்திக்கு மேரேஜ் நாங்க டிசம்பர், விடுங்க நான் பாத்துக்கலாம். அங்க அந்த லாங் டேர்ம் பாய் ஃப்ரெண்டே ஆதி ப்ரோ ரொம்ப தாங்க. பெருமையா இருக்குமா? ஆதினா அவர் அப்படியான்னு கேட்க போறாரு. ஆதினா எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல இருக்கீங்களா? நான் நல்லா ஆதி இருக்கு. அண்ணாவை நல்லா நான் இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஃபாலோ பண்ற ஒரு ஆளா சொல்றேன். இன்னைக்கு கீர்த்தி ரொம்ப சுரேஷ் மன உளைச்சல்ல மேரேஜ்னாங்களே, இருந்திருப்பாரு. என்ன ஃபீல் பண்றீங்க? ஆமா, ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருப்பாரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு. அட பாவிகளா. உங்கள்ட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? இல்ல வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல அதான் அந்த தனுஷ் இது அதான் ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த திருச்சி ட்ரம்பலம்ல சொல்லுவார்ல, ஓகேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி. இல்ல எனக்கு புரியல என்னமோ. உங்களுக்கு யாருக்குன்னா பரணி கிறிஸ்டோபர் ரிக்வஸ்ட் காட்டுதா? கிறிஸ்டோபர் வந்திருக்காரு. இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூல கிறிஸ்டோபரை பத்தி பேசினா நான் சிரிச்சுட்டேன். அது கிறிஸ்டோபர் எனக்கு கூப்பிட்டுருக்கா? காமிக்குது, நான் அசட் கொடுத்துறேன். இல்ல நான் கொடுத்துட்டேன், அசட் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? ஓகே. கொடுத்தாச்சு. அவருக்கு கங்குவாக்கு ரைமிங்க்கு எதுவுமே சிக்கல போல. அவரு இல்ல, அவர் அவர் போடக்கூடாதுன்னு ரிவ்யூ நான் போடல பார்த்தேன். போல கங்குவா ரைமிங். இல்ல ஆனா இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன்ல சொர்க்கவாசலும் எனக்கு நல்லா இருக்குமோன்னு தோணுது. இல்ல எனக்கு தெரியல. வந்து மிஸ் யூ, சொர்க்கவாசல் இந்த 2 படம். ப்ரோ சாரி ப்ரோ, அந்த மிஸ் யூ டீசர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா அந்த இவனு கொஞ்சம் மிஸ் லவ் யூவா? ஃபெயிலியர் சாங். ஆமா, ஆமா சித்தார்த் படம். சித்தார்த் படம். இல்ல ஆதி இப்ப சந்தேகப்படுறேன், இப்படி ஒரு படம் இருக்கா? இப்படி ஒரு கிறிஸ்டோபர் ப்ரோ படம் இருக்கா? வந்துட்டீங்களா? வந்துட்டார். வந்துட்டேன் சும்மா. என்ன ப்ரோ, ப்ரோ ஆக்சுவலா அவரு நானே பாக்குறது இல்ல, பார்க்க முடியல. ஃபுல் பிஸி. பிஸி தான் என்ன பண்றது. இல்ல, அது இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி சூப்பரா ஒரு வீடியோ போட்டிருந்தா கிறிஸ்டோபர் ப்ரோ பத்தி. இது நல்லா இருந்துச்சு, பாக்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அது உண்மைதானே? அது ஆர்ஜே பாலாஜி 2018ல ஆமா 18 தான். 18ல இங்க வந்திருந்தாரு. நான் ட்விட்டர் ஆரம்பிச்சது 2010ல. சரியா, என் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் போட்டுட்டு தான் இருப்பேன் ரிவ்யூ அதுன்னு. ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரெக்கக்னேஷன் பண்ணது பாலாஜி தான். ஸோ இங்கே வரும்போது எனக்கு பேசியிருந்தாரு என்கிட்ட. இங்கே என்ன யூஎஸ் வந்திருந்தாரு, வெளியே இன்னொரு ஸ்டேட்டில், என் ஸ்டேட் கிடையாது. ஏன்னா அப்போ என்ன சொன்னார்னா, ஒரு இங்கே ஷோ கண்டக்ட் பண்ணுறோம், வுட் லவ் டு ஹேவ் யூ, நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இது வெளியே இருக்கு, ஃப்ளைட்டில் தான் வரணும், நான் இங்கே என்னோட சிட்டியில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படின்னு. இல்லை கெஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும்னாரு. சரின்னு நான் அப்படின்னு திரும்ப இங்கேருந்து கிளம்பி போய் அந்த டைமில் தான் அந்த ஃபோட்டோ, அந்த அவர் யூஎஸில் ஷோ பண்ணார், முன்னாடி இன்னொரு ஸ்டேட்டில் பண்ணியிருந்தார். அந்த ஷோவோட பிக்சர் ஒன்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த பிக்சர் அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணுமேன்றதுக்காக நான் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்போ போய் பேசி கொடுத்தேன். அந்த ஃபோட்டோ தான் அவரோட ஆஃபீஸில் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சி விட்டார், நான் கொடுத்தது இங்கே தான் வச்சுருக்கேன்னு. 2-3 வாட்டி நான் பார்த்துருக்கேன், இன்டர்வியூவில் நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் அவர் வெளியே அவர் சொல்லியிருக்காரு. அது நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் அகைன் என்னை ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது பாலாஜி தான். அப்போ என் ஞாபகம் அப்போவே ஃபர்ஸ்ட்லேயே சொன்னார், நான் அவர் ஷோ பண்ணிட்டு இருந்தார்ல 120 ருபீஸ் ஏதோ அந்த ரிவ்யூ, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பண்ண முடியல, விட்டுட்டீங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பல பிரச்சனைகள் வரும், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 4 லட்சம் கூட தருவாங்க, பட் விட்டுறாதீங்க, இப்படியே இருங்க அப்படின்னாரு அவர். அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. 4 லட்சமா? ஆமா. இல்ல அவர் சொன்னதுப்பா 4. இல்ல எனக்கு டவுட் ஆச்சு, அவ்வளோலாம் கொடுப்பாங்களா ரிவ்யூக்குன்னு யோசிச்சேன். ஐயா அது ரைமிங். கிறிஸ்டோபர் அண்ணா கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அவர் தான் டாலர்ல போடுவாரு. வரும், அவருக்கு யூஎஸ் டாலர்ல இல்ல வரும்ல. சும்மா அவர்தான் கிறிஸ்டோபர் ப்ரோ, கிறிஸ்டோபருக்கு ஒரு எனக்கு வந்து ரிவ்யூக்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாரு ப்ரோ.
கங்குவா ம் எப்படி இருந்தது உங்களுக்கு? கங்குவா ஆனா எல்லாரும் ரொம்ப மொக்கைன்றாங்க. எனக்கு அந்த அளவு மொக்கையா எனக்கு ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் செம்ம மொக்கை. ஆனா அதுக்கப்புறம் ஓகே தான். ஓகே தான்னா பெருசா ஒண்ணுமே இல்ல. ஒரு எமோஷன் கம்மி, இது கம்மி. பட் விஷுவல் நல்லா இருந்துச்சு. சூர்யா ஓகே அந்த ஃபைட் அதுக்காக அப்படி முடிஞ்சுச்சு. கிறிஸ்டோபர் ப்ரோ ரொம்ப மொக்கைன்னா ரைமிங் மட்டும் மிஸ் தான். ஆயிடுச்சு. கங்குவா சங்குவானா நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களே முன்னாடி நாள். அன்னைக்கே இரு- பேசிட்டு இருந்தோம். இந்த வாட்டி ரைமிங் வரல அப்படின்னு. இருந்துச்சு. தங்கலானுக்கே 5 ஆமா நிமிஷம் நேரமே மங்களான்னு போட்டீங்க. போட்டாங்க. மங்களான்னு நிறைய பேரு எதுக்கு இவன் போடுறான் ரைமிங் சில சப்போர்ட் கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைலமாலே இருந்துச்சு. அதனால தான் அப்படி வச்சிருக்கேன். போடலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கலாம். கிறிஸ்டபர் அண்ணா அது கல்யாண கேசட் பாத்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க, அது அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் அதை சொல்லுங்க. கல்யாண கேசட்டை அது வந்து அப்ப பயங்கர இதுவா கலாய்ச்சி விட்டாரு அன்னைக்கு நைட்டு. அது சிம்பிள் வச்சு தான். நான் செஞ்சுட்டாரு. கலாய்ச்சது ஒரு ரீசன் இருக்கு. சரியா நான் சொல்லிடுறேன். டோரா மூவி நயன்தாரா படம் வந்துச்சுல்ல அந்த டைம்ல அஃபிஷியல் போஸ்டர் தான் நயன்தாராவோட போஸ்டர். கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க அந்த பிக்சர்ல. நம்ம நயன்தாரா ஃபேன் தான். ஸோ அந்த டைம்ல அந்த பிக்சரை மட்டும் நான் ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு ஒரு சேட் ஸ்மைலி போட்டிருந்தேன். சேடுன்னா எதுக்கு ஐயோ நல்லா இருப்பாங்க நம்ம நயன்தாரா ஏன் இந்த படத்துல இப்படி காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி போட்டேன். இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நம்ம பசங்க வந்து கலாய்ச்சி விட்டுருக்காங்க. நான் பார்க்கல. லைக் என்ன இல்லை நயன்தாராவை. எனக்கு என்னன்னா விக்னேஷ் சிவன் வந்து மெசேஜ் போட்டாரு. எதுக்கு இந்த போஸ்டரை போட்ட நீ? உனக்கு இதனால உனக்கு என்ன கிடைக்குது? ஒய் ஆர் யூ ஃபீலிங் ஹாப்பி? பீப்புள் ஆர் கமெண்டிங் ஷிட் அபவுட் இட் அப்படி இப்படின்னு ஏதோ திட்டிக்கிட்டு நீ நம்புறதா அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஒன்று என்கிட்ட சொன்னா போதும். எப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபோட்டோஷாப் பிக்சர் கிடையாது, அஃபிஷியல் ஃபோட்டோ. செகண்டு நான் அதில் பெருசாக எதுவுமே பண்ணலை. சேட் ஸ்மைலி போட்டதே என்ன நம்ம ஒரு ஃபேனாக அது போட்டிருக்கோம். இன்னொன்று அவர் ஆல்ரெடி பேசுவார் என்கிட்ட. அந்த 3 விஷயம் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட்ஸ் கீழே யாராவது போடுறதுக்கு என்ன திட்டிகிட்டு இருந்தார். திட்டிட்டு நம்பர் வாங்கினாரு. நான் ரிப்ளை பண்ண அவருக்கு பண்ணிக்கிட்டு நம்பர் கொடுத்துட்டேன். ஆனால் நம்பர் எனக்கு கால் வரல, இது வரைக்கும் வரல. நான் ரெடியாக தான் இருந்தேன் அப்போ பேஸ் பண்ணுறதுக்கு. இது முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து டிடியோட விஜய் டிவி ஷோலையும் இதை மென்ஷன் பண்ணாங்க நயன்தாரா அந்த டைமில். பாடி ஷேமிங் அப்படி இப்படிலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த கடுப்பில் தான் போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. நான் பெருசாக ஒன்றும் பண்ணலை. நம்ம உண்மையாக தான் பேசியிருக்கோம். பாத்தீங்களா? கேட்டுக்கினீங்களா? கிறிஸ்டோபருக்கே இந்த நிலைமைனா பட் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் நல்லாவே போச்சு. அந்த கேரளால இருந்து வந்தது. அப்புறம் எப்படி சினிமாவில் என்ட்ரி ஆனாங்க. அப்புறம் அந்த அம்மா அப்பா அந்த டேக் கேர் பண்ணுறது அதெல்லாம் நல்லா தான் போச்சு. நான் சொன்னேன் இந்த விக்னேஸ்வரோட லவ் போர்ஷன் வந்ததும் புதுசாகவும் ஒன்றும் இல்லை, பெருசாகவும் ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அந்த வெட்டிங் எல்லாம் அது என்னமோ போகிற ஒரு சினிமா பார்க்க மாதிரி இருக்கு. ஒரு ரியல் அந்த இதே கிடைக்கல அந்த வெட்டிங் ஃபீலே. அதனால முடியும்போது சப்புன்னு போயிடுச்சு. எனக்கு அதுதான் ப்ரோ. ஒரு 35 மினிட்ஸ் நல்லா இருக்கு. நம்பர் வாங்கிட்டு காலே வரலன்னீங்களே, மேபி வரும் போல இதுக்கப்புறம். இனிமே இல்லைங்க பார்த்துக்கலாம். ஸ்பேஸ் இப்போ நான் அப்புறம் அண்ணா ஆனா எல்லாரும் ஆங்கிலத்திலயும் உரையாடுறாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அது எப்படி என்ன அது? அதுல ஆமா டிவி அது இல்ல. இல்ல அது ஒரிஜினலே இங்கிலீஷ் தான். புரியுதா? அது இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி தான். அதுக்கு உள்ள வந்து தமிழ் இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ்ல இருக்கு. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மலையாளம் இருக்கு, எல்லாம் மிக்ஸ்ல இருக்கு. நம்ம ஆக்டர்ஸ் யாரோ சொல்லியிருந்தாங்களே நெல்சன் மட்டும் தான் தமிழ்ல பேசியிருந்தாருன்னு. பட் நான் தெரியல, நான் கவனிக்கல அந்த அளவுக்கு. நான் அதை நோட் பண்ணல, எனக்கு தெரியவும் இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் அட்லியோட தமிழ் வாய்ஸ் வந்து பென்டன் வாய்ஸ் வந்துச்சு. அட்லியோட தமிழ் வாய்ஸ் அப்படியா? அப்படியா? பென்டன் வாய்ஸ்னா சின்மையா? ஓ சாரி ஓகே. இல்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தாராங்க. ஏதோ சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னு இல்ல போட்டு பேசல. அந்த கல்யாண ரஜினி வீடியோல அட்டன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட். அந்த கிளைமேக்ஸ் வந்து கல்யாண வீடியோல வந்து கார்த்தி, ஷாருக் கான், அனிருத் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வேற இருந்தாங்க, யாரு வந்திருந்தாங்க பிக்சர். பெரிய ஆக்டர்ஸ்னா தமிழ்ல யாரு பேசியிருந்தா உங்களை பத்தி? இல்ல விஷ்ணுவர்தன் பேசியிருந்தாருன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி டப்பிங் டீம் தான் ப்ரோ. மோஸ்ட்லி டப்பிங் டீம் தான் பேசியிருந்தாங்க. வேற பெருசா யாரும் நாகார்ஜுனா பேசியிருந்தாரு, ராணா. தமிழ் ஆக்டர் யாருமே இல்ல. டைரக்டர் தான் 2-3 பேர் இருந்தாங்க. விஜய் சேதுபதி இருந்தாங்க, நானும் ரவுடி தான். வேற யாரும் இல்லை ஆக்சுவலா. அப்புறம் அந்த சிம்பு அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க. கொஞ்சம் இவங்களை ஆக்ட் பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. அது அதனால ஃபர்ஸ்ட் குக் பண்ண வேண்டியது ரிலேஷன்ஷிப். இருக்கும். சிம்புவா? அது சிம்புவான்னு எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் அதுதான் ரிலேஷன்ஷிப். பிரபுதேவா ப்ரோ, பிரபுதேவா.
எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பிரபுதேவா தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. பட் இல்ல ப்ரோ, மாறி மாறி பிரகாஷ் எடுத்துறீங்க. சொல்லுவாரு. பிரகாஷ் ப்ரோ யாரு ப்ரோ? இல்ல இந்த டாபிக்கே நமக்கு செட் ஆகாத டாபிக். அதான் வாயை மூட்டு உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு யார் நம்பர் 1 நம்பர் 2 இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏதோ பண்ணுங்கப்பா நீங்க. நான் உட்காந்து அமைதியா இருக்கேன். இல்ல என்ன வேற இழுக்கிறாரு. நீங்க ஏதோ பண்ணுங்க, நான் உட்காந்து வேடிக்கை சேச்சே, மட்டும் ஒரு பாக்குறேன். இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரின்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்ல நினைச்சது வந்து ஒரு லைக் வெட்டிங் டாக்குமெண்ட் தான். நானே நினைச்சு பார்க்கும்போது அப்படியே நினைச்சேன், ஓகே இது ஃபுல்லாவே வெட்டிங் தான் இருக்குன்னு. பட் ஆக்சுவலா அப்படி இல்லை. அது ஒரு கைண்ட் ஆஃப் நயன்தாரா பயோபிக் மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே. வெட்டிங் வந்து லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், 1.5 மணி நேரத்துல. அதான் பிரகாஷ் ப்ரோவை பார்க்க சொல்றோம், ஆனா அவர் பார்க்கவே மாட்டேன்றாரு. அது பரவாயில்ல, எனக்கும் டாக்குமெண்ட்ரிக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நமக்கு அதுக்கு செட் ஆகாது. எப்பவுமே டாக்குமெண்ட்ரி செட் ஆகாது. அண்ணா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பிடிக்காதா? இல்ல டாக்குமெண்ட்ரினாலே பிடிக்காது. அது வேணாம், நமக்கு செட் ஆகாது. இல்ல சீரியஸாவே செட் ஆகாது. ஸ்கூல்ல இருந்தே பிடிக்காது. ஆமா, நமக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. அதனால செட் ஆகாது. எதுக்கு பார்த்துக்கிட்டு நல்லா இல்லைன்னு மனசுல புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர்னு. அது ராஜமௌழி கூட யாராவது மாஸ்டர்னு போட்டிருந்தாங்களா, அதுக்கு அந்த டாக்குமெண்ட்டே நான் பார்க்கல, சீரியஸா பார்க்கல. அது சுமாரா இருந்துச்சு. அதுவும் அதே மாதிரி த்ரில்லர் படத்துக்குலாம் மேல இருக்கும்ல சார் டாக்குமெண்ட்ரி, பயங்கரமா இருக்கும்ல, இன்டென்ஸா. இல்ல நமக்கு செட் ஆகல. நீங்க இப்பதான் அனிமேஷன் சொல்லி இப்பதான் அனிமேஷன் பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி நான் டாக்குமெண்ட்ரி பார்க்கறது எத்தனை வருஷம் ஆகட்டும். அனிமேஷன் பார்க்க மாட்டீங்களா பிரகாஷ்? நான் அனிமேஷன் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்கேன். இனிமே பார்க்க இல்ல அது அனிமேஷன்ங்கிறது நான் ஒரே ஒரு படம் மட்டும் பார்த்து நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப காலமா அந்த டெத் நோட்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பாருங்கன்னு இப்பதான் பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கோவப்படாதீங்க, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, அது அனிமேன்னு சொல்லுவாங்க. அனிமேஷன்னா நம்ம அனிமேஷன்னா இப்ப இந்த ஃபைண்டிங் நீமோ அந்த மாதிரி படங்களை அனிமேஷன் சொல்லுவாங்க. இல்ல அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் உண்மைதான். பட் என்னன்னா இந்த அனிமே இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் அனிமேஷனே அது நீங்க சொல்ல மாதிரி அந்த ஃபைண்டிங் மோமோ அதுலதான் பார்த்தது. இந்த அனிமேவே இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பாப்பீங்கன்னா கண்டிப்பா கிறிஸ்டோபர் நீங்களும் ஆரம்பிங்க, நான் மஜாவா இருக்கும் அனிமே. ஐயோ அப்பா, இங்க இருக்க டைம்ல இதுவே பார்க்க முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட்லயே பிடிக்காது அனிமேஷனா. தெரியல, எனக்கு ஏதோ ரியலா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ரியாலிட்டி இருக்காது. இல்ல எனக்கு டவுட், ஒரு படம் பார்த்தீங்களா, அது என்ன படம்? இது ராட்டட்டோலி. சரி, சூப்பர் படம். இல்ல நீங்க பார்க்க மாட்டீங்க இல்ல, பட் இருந்தாலும் நான் சும்மா ரேண்டமா சஜஸ்ட் பண்றேன். வைல்ட் ரோபோட், இஃப் அட் ஆல் பாசிபிள். கரெக்ட். இந்த வைல்ட் ரோபோட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. யோசிச்சுட்டு தான் இருந்தேன். தெரியல, பாப்போனா டவுட் தான். புரியுதா? இல்ல இஃப் அட் ஆல் ரொம்ப போர் அடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ லிஸ்ட் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய லிஸ்ட். டைமே இல்லாம இருக்கு சுத்திக்கிட்டு. சரி, ஓகே. கேள்விப்பட்டேன் வைல்ட் ரோபோட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால சொன்னேன். நல்லா இருந்துச்சு, அதான் கேள்விப்பட்டேன். நல்லா இருந்துச்சு. கிறிஸ்டோபர் நீங்க சொல்லுங்க, இப்ப அடுத்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற படம் என்ன தமிழ்ல? இந்த வருஷம் வர ரிலீசஸ்ல எது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஐயோ புஷ்பா 1 எனக்கு பெருசா பிடிக்காது. அதனால புஷ்பா எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சோ மைண்ட் செட் பண்ணிட்டு போயிடலாம். தெலுங்கு படம் தமிழ்ல விடுதலை 2 எனக்கு விடுதலை 1 அவ்வளவு பிடிக்கல. அதனால பெரிய இது எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான். எல்லாரும் இந்த வருஷம்ங்கிறீங்க. இந்த வருஷத்துல இருக்க ஒரே ஒரு பெரிய படம் அது மட்டும் தானப்பா. எல்லாரும் விடுதலை 2 அது மட்டும் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? அதனால இனிமேல் வர படங்கள்ல சொல்லுங்க. இனிமேல் அடுத்த வர படங்கள்ல நேரமில்லையும் இந்த வருஷம் அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு எல்லாரும் இருக்கிற படத்துல ஆப்ஷன் தான். மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விடுதலை 2 தான் வரும். அதனால நீ விடுதலை 2 ஆப்ஷன் இருக்கா, அதை வச்சுட்டு ஒரே ஒரு ரேஸ்ல ஒரே ஒரு ஒருத்தர் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க. அதனால இன்னும் அடுத்து வர படங்கள் எந்த படத்தை ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, அது கரெக்டா இருக்கும். சொர்க்கவாசல் வருது, நிறங்கள் 3 வருது, எமக்கு தொழில் ரொமான்ஸ், அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் படங்கள் வருதுன்னு மட்டும் தான் பாப்பாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, படம் வருதுன்னு பாக்குறது வேற. இவர் படம் வருதுன்னு எல்லா படத்தையும் பாப்பாரு. கிறிஸ்டோபர் புரக்கடி படம் வந்தாலே பாப்பாரு. சூதுகம் 2 டிசம்பர் ரிலீஸ்னு சொன்னாங்களே ப்ரோ. சூதுகம் 2 அது பிரகாஷ் ப்ரோவுக்கு தான் தெரியும். அது ரிலீஸ் டேட் என்னன்னு அவருக்கு தெரியும். இல்ல அப்படினா நான் வந்து வீரதீர சூரன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். எக்ஸாக்ட்லி அதேதான் நானும் அதேதான். வீரதீர அந்த படம் மட்டும் தான். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜனவரில வந்துரும் நினைக்கிறேன். வீரதீர சூரன் வந்து ஜனவரில இருந்து ஸ்கிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இதோ ஜான் விட்டா ஃபெப்லயே வந்துரும். ஆக்சுவலா ஃபெப் ஸ்டார்டிங்ல வரணும். ப்ரோ நீங்க சொல்லியே முடிக்கல பிரகாஷ் ப்ரோ. அந்த சூதுகம் 2 ரிலீஸ் அப்ப சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே சொல்ற மாதிரி தான். அந்த படம்லாம் ரிலீஸ் டேட்லாம் வராது. ரிலீஸ் டேட் போட மாட்டாங்க. சும்மா பேருக்கு டிசம்பர் ரிலீஸ் ஜனவரி ரிலீஸ்னு போடலாம். அதெல்லாம் வராது. வந்தா பாத்துக்கலாம் போங்க. நமக்கு அந்த படம் எனக்கு பணங்கானையாச்சும் பொங்கல் கூட தள்ளி விட்டுருங்க ஏங்கிற மாதிரி தான் இருக்கு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருங்க. அதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் டேட்டா போடுங்க. குபேரா
நேத்து கூட சொல்லிட்டு இருந்தீங்க ராஜ்மிகானாலே கிரிஞ்சு தான் அப்படின்னு. அந்த குபேரா வந்து அவங்க கேரக்டர், அவங்க பண்ண கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு தோணுது. இல்ல யாரு சொன்னா நல்ல கிரிஞ்சுன்னு? டேரக்டர் ப்ரோ, நானா? நல்ல டேரக்டர் ராஷ்மிகா ப்ரோ குபேரா. கிரிஞ்சுன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நேத்து ட்ரைலர் பத்தி பேசிட்டு இருந்தப்ப சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாருமே பேசிட்டு புஷ்பா இருந்தாலும் சொல்றேன். போர்ஷன் சொன்னேங்க. புஷ்பா போர்ஷன் இருக்குல்ல, அந்த லவ் போர்ஷன் இது வரைக்கும் மோசமான ஒரு லவ் போர்ஷன் பார்த்ததுலயே நான் வந்து இந்த புஷ்பா போர்ஷன் தான் பார்த்திருக்கேன். அது மாதிரி எவனும் அப்படி ஒரு சீன் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அதை சொன்னேன். ராஷ்மிகா மந்தன் டார்கெட் பண்ணி சொல்ல, ராஷ்மிகா மந்தனால நம்ம அதை நம்ம டார்கெட் பண்ணி கீர்த்தி சுரேஷ் சொல்லிட்டீங்களா, சரி ரைட்டு போவோம், ஏதோ 2 படம் நம்ம அடிஷனலா சொல்லுவோம் சொல்லலாம். ராஷ்மிகா மந்தனா நம்பியே சொல்ல போறோம். சரி ஓகே. சரி கிறிஸ்டோபர் ப்ரோ ஒன்னு சொல்லிருக்கீங்க, வீரதீரேசன் சொல்லிருக்கீங்க. அடுத்து வேற என்ன அப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற படங்கள்? வாத்தியார். வாத்தியார் சூப்பர் சூப்பர். கார்த்திபுரம். சூர்யா 44 ப்ரோ. அது இன்னும் டைம் இருக்குல்ல, ரொம்ப அப்புறம் பாத்துக்கலாம். தக் லைஃப்ல அது தக் லைஃப் கண்டிப்பா. பட் தக் லைஃப் லேட் ஆயிடுச்சுல. இப்ப மார்ச் எப்ப போட்டாங்க? மார்ச் ஜூன் 5 பாத்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. நம்ம ஜனவரில ஜனவரி பிப்ரவரியே பாத்துக்கோ இந்த படங்கள் தான். ப்ரோ இந்த நிலவுக்கு என் மேல நடி கோபமும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் எல்லாம் அமைதியாயிட்டீங்க? இல்ல அந்த படம் அதுவும் டேட்டு போடாம ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு என்னன்னா குபேரா வந்து பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆகும் போல இருக்கு, வாவாத்தியார் பிப்ரவரி 7 போல இருக்கு, இப்ப அநேகமா வீரதீர சூரன் பிப்ரவரி 7 போல போகும் போல இருக்கு. 3 படம் ஆல்ரெடி பிப்ரவரி 7க்கு லாக் பண்ற மாதிரி தெரியுது. இதுல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை எங்க இறக்கி விடாங்க நான் யோசிக்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குபேரா பிப்ரவரி 7, ஏப்ரல் 10 இட்லி கடை, அதாவது 2 மாச கேப்ல 2 படம் வருது. இது நடுவில் தனுஷோட டைரக்ஷன் படத்தையும் விடணும். அது எங்க ஒரு பிப்ரவரி 14 விட்டா அது எப்படி இருக்கும்? பிப்ரவரி ஒரு படம், பிப்ரவரி 14 எப்படி விட முடியும்? 7 இந்த படம் குபேரா வருது. என்ன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நடிக்கலனாலும் தனுஷ் படம் தானே அது. தனுஷ் டைரக்ஷன்ல அவரோட 3வது டைரக்ஷன் படம், அவர் கெஸ்ட் ரோல் பண்றாரு, கண்டிப்பா கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அது போக என்னன்னா அந்த பாட்டுலயே ஒரு பாட்டுல படத்துலயே இல்லைனாலும் ஒரு பாட்டுல வருவாரு. ஏன்னா பாட்டு அவரு, அதாவது ஒரு சின்ன பிட்டு மட்டும் அவர் பாடுற வரி வருது, அவர் குரல்ல வருது. அப்ப கண்டிப்பா அந்த பாட்டுலயாச்சும் வருவார்ல. 2வது நமக்கு யார் படம் மாதிரி தெரியும்? தனுஷ் படம் தானே நம்ம பேசுவோம். தனுஷின் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் தானே நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னைக்கு ராக்காயி டீசர் பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் கேப்டன் மில்லர் ஞாபகம் வந்துச்சு? எனக்கு சொல்ல போனா டீச்சர் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு டீச்சரே பிடிக்கல. இருந்தாலும் சரி ரைட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அனுஷ்கா அந்த ஒரு இந்த அந்த ராவா வந்து இந்த கழுத்தா இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பார்த்தோம்ல. இப்ப காட்டியா காட்டி இப்பதான் அதை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஹீரோயின் அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன் படம் பண்ணும்போது அனுஷ்காட்ட இருந்த ஃபயர் இருக்குல்ல, இது இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த ஐலைனர் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு பீரியட் போர்ஷன் சொல்ற மாதிரி இல்லையோ, பீரியட் போர்ஷன் பீரியட் ஆக்ஷன் பிலிம்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கெட்டப்ல வாங்க, ஏன் ஐலைனர் போடுறீங்க, ஐப்ரோ தான் இது பண்றீங்கங்கிற மாதிரி. அதேதான் அந்த மேக்கப் தான் காமெடியா இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாம. அண்ணா அவர் யார் டைரக்டர்? யார் ஒன்னும் தெரியல. செந்தில் நல்லசாமி என்னமோ போட்டுருந்துச்சு பேர். செந்தில் நல்லசாமி என்ன பேர்? அது கரெக்ட் தானே? நல்லசாமி தான். அது எங்க இருக்காரு யாருன்னு தெரியல. ஐப்ரோ போட்டதுக்கே யோசிக்கணும் நான். அது எனக்கு என்ன நீங்க சொல்றீங்க, எனக்கு என்ன எனக்கு ஒன்னும் புரியல. கோவிந்த் வசந்தா மியூசிக் போட்டாலே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு அது ஒரு கான்செப்டே புரியல. இல்ல உண்மையிலே நல்லா போடுறாங்க. உரியடி ஸ்டைல்ல இருந்துச்சு. இல்ல இதுல மியூசிக் உண்மையிலே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து உரியடி அந்த ஃபீல் மெய்யழகன்லாம் ட்ராக் மட்டுமே ரிப்பீட் மோட்ல கேட்டிருக்கேன். அவ்வளவு நல்லா போட்டாங்க. அது மாதிரி இருந்துச்சு. அதேதான் அந்த ஃபீல். இததான் நானும் சொல்லுவேன், ரிப்பீட்டடா இருக்கு என்ன சொல்லுவாங்க அதே மாதிரியே இருக்கு. அது மேல இல்ல, அதுக்கு மேல லிரிக்ஸ் வேற எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி பரவாயில்ல. ரொம்ப ஓவரா சொல்ல வேணாம், நமக்கு செட் ஆகல அவ்வளவுதான். ப்ரோ டெய்லியும் பிக் பாஸும் பாக்குறீங்களா ப்ரோ? கிறிஸ்டோபர் ப்ரோ ஐயோ இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குமே, மணி 11 ஆயிடுச்சு பாத்தீங்களா? அவரு ஸ்பைடர் படத்துல வர சொடல மாதிரி ஒரு வாரமும் வெளியே போறப்ப பாய்னு சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலி போடுறாங்க. எலிமினேஷன் அவங்க போறவங்க போட்டோ எல்லாம் போட்டு. ஆனா பிரிண்ட் வந்துருச்சு, மிஸ்டர் பீன் போட்டோ வச்சு ஒன்னு போடுவார் தெரியுமா? எப்படி ப்ரோ பாக்குறீங்க? டெய்லியும் பிக் பாஸும் பாக்குறீங்க, படமும் பாக்குறீங்க, வந்துருச்சுன்னு போடுவாரு. பிக் பாஸ் 1 மணி நேரம் தானே. இதுல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி அவருக்கு வந்து ஒர்க் வேற பாக்கணும், பர்சனலா வந்து அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேற. எப்படி என்னன்னு புரியல. இல்ல சுகுமார் நான் உங்கள மாதிரி தான், நீங்க ஈவென்ட்டும் போறீங்க, படமும் பாக்குறீங்க, நீங்க கிறிஸ்டோபர் கம்பேரே பண்ண முடியாது யாருக்கிட்டயுமே. அவர் வேற ரேஞ்சில இருக்காரு. அதுதானா, நீங்க 2 பேருமே வேற ரேஞ்ச். ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது நைட் இப்போ இங்க ஒரு 1:30 மணி ஆச்சு, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதை முடிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னாரு. காலையில வர 5 மணியோ 6 மணிக்கோ எழுந்துக்கணும்னு சொன்னாரு. ஆமா, அப்ப தூங்கவே மாட்டீங்களான்ற மாதிரி இருந்தது. எங்ககிட்டயே ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறமா போய் பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆமா ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தேன்ல. ஆமா ரிவ்யூ நீங்க ஏதோ போடணுமா அட்லீஸ்ட்? அன்னைக்கு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க நீங்க 2 நாள் முன்னாடி. நான் பாதி பார்த்துட்டேன், இன்னும் ஒரு 1 ஆமா ஹவர் ஆமா இருக்கு ஆமா அப்படின்னு. ஆமா அந்த மலையாள படம். ஞாபகம் இருக்கு. என் தலைவன் ஆதி என்ன வந்தாரு, அனுப்பி விட்டீங்க கீர்த்தியை பத்தி பேசி. ப்ரோ பொங்கலுக்கு ஏகே மூவி ஏதாச்சும் ஒன்று இருக்குமா? வாய்ப்பு இல்லையா? இல்ல அட ஏன் ஏன்னா தலைவா யார் நீங்க வேற, சும்மா இருங்க, மன உளைச்சலா இருக்கு தலைவா. பிரகாஷ் அண்ணன் தான் சொல்லணும். இல்ல பரணி ஒண்ணே ஒன்று சொன்னா அப்படி இல்லை, அது திரும்ப ரிப்பீட் அடிச்சிரும். அப்டேட் வரும்போது பார்ப்போம், அது வரைக்கும் நம்ம கண்டுக்காம இருப்போம், அவ்வளவுதான். ஒரு படம் ஒரு இல்ல படம் ஒரு படம் சொல்லி ஏமாதி எனக்கு என்ன அந்த ஒரு படம் மாத்தி விட்டுருங்கங்கிற மாதிரி கடைசி நிலைமைக்கு வந்துடும். அதாவது வடிவேலு போட்டு அடிக்கிற நிலைமை ஏறக்கூடாது. அதனால இங்கு நல்ல இந்த மீன்கள் 4 நாள் விற்கப்படும் நிலைமையிலே இருக்கட்டும். இல்ல எனக்கு இந்த அது 4 படிக்காத நாள் வந்தானே பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியா குசியா இருப்பாரு. இருந்தது. யாரு வந்து விடாமுயற்சி அப்டேட் கேட்கலாம்ப்பா இந்த கங்குவா விஷயத்தினால அப்படின்னு. அது என்ன சீரியஸ்லி உண்மைதான். சீரியஸ்லா அந்த கங்குவானால நம்ம தப்பிச்சோண்டா அப்பா. விடாமுயற்சி குட் பை அக்லி டைட்டில் வைக்காம தம்ப்நெயில் வைக்காம ஒரு 4 நாள் ஓட்டியாச்சு. கங்குவா போதும், தான் இப்படியே ஒரு தம்ப்நெயிலா இன்னும் 2 இருக்கு. நாள் ஓட்டும். ப்ரோ இப்போ ஒரு ஃபேன் மேடு போஸ்ட் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா? எந்த படத்துது ப்ரோ? இதுதான் விடாமுயற்சியோடது தான். ஆனா பார்த்தேன். பிரகாஷ் அண்ணா, உண்மையாலுமே அது என்னமோ தெரியலங்க. அஃபிஷியல் போஸ்டரை விட ஃபேன் மேடு தாங்க ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஆனா பிரகாஷ் அண்ணா இப்ப ஸ்டில்ல பயங்கர ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்காருன்னா, குட் பேட் அக்லி ஸ்டில்ல. நம்ம மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம், புதுசா பார்க்கலாம். அதனால படம் வரும்போது படத்துல பார்ப்போம். அந்த உடம்பு குறைத்தார், உடல் எடை குறைத்தார், இல்ல இளமையாக உண்மையாலுமே திரும்பினார், இதுல நமக்கு உடன்பாடே இல்லை இப்பெல்லாம் வர வர. அதனால நம்ம படம் பார்க்கறோம், படத்தை என்ஜாய் பண்றோம், பயங்கரமா போறோம், அவ்வளவுதான் நமக்கு ஒரே மைண்ட் செட். அதே மாதிரி எனக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எந்த படத்தை வேணா பண்ணுங்க. விடாமுயற்சியா குட் பை டாக்லியான்னு குழப்பத்திலே ஓடுறது எவ்வளவு தெரியும், குழப்பமான மனநிலை தெரியுமா? ரெண்டுல அதாவது ஒரு படம் வருமாங்கிறது இப்ப கேள்வி இல்ல, ஏதாச்சும் ஒரு படமாச்சும் வருமாங்கிறத இப்ப கேள்வியா இருக்கு. வரட்டும் வரட்டும். ஆனா வந்துரும் பொங்கல் ஏதாச்சும் வரும். பொங்கலுக்கு இப்ப இருந்தே தெலுங்குல 2 படம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஆமா நான் 3 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அண்ணா 3 ஆனா படம் எந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படம் ஒன்னு வந்து பயங்கரமா கேம் வெயிட் சேஞ்சர், பண்றாங்க. கேம் சேஞ்சர் ஜனவரி 10, ஜனவரி 12 வந்து டாக்கு மகாராஜ், அடுத்து அதுதான் வந்து நான் வெயிட்டிங். ஜனவரி 14 சங்கராந்திக்கு வசனம். மொத்தம் 3 படம் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அபிஷியல் ரிலீஸ் டேட்டோட போட்டாங்க. 3மே வந்து பாத்தீங்கன்னா 2 தில்ராஜ் 3வது படம், படம் ஒன்னு யார் வந்து ப்ரோ ஹீரோ? வெங்கடேஷுங்க, அனில் ரவிபுடி, அந்த F2 காம்போ, ஃபன் அண்ட் ப்ராஸ்டேஷன் காம்போ. ப்ரோ இந்த 2 ஓகே. படம் கூட எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த படம் கேரண்டியா ஃபன்னா இருக்கும் ப்ரோ. அந்த வெற்றி அதான் படம். பண்ணு. கிறிஸ்டோபர் ப்ரோ அதனாலே ஒரே என்னன்னா டவுட் எனக்கு. நேத்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த கங்குவா மூவில சவுண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு சவுண்ட் குறைச்சதா சொன்னாங்களே, அது ஒன்லி இந்தியா தான் அப்ளிகபிளா இல்ல வந்துட்டு ஓவர்சீஸ்லயுமே அது பண்ணுவாங்களா இந்த மாதிரி? பண்ணுவாங்க. இங்க எல்லாம் பாதி தேட்டர்லயும் சவுண்ட் கம்மியா தான் இருக்கும் ஜென்ரலாவே. பட் இப்போதான் கொஞ்ச நாள் இப்போ ரீசெண்டா தான் இந்தியன் மூவிஸ் அனைவரும் வந்து வால்யூம் அமைதியாயிட்டீர்கள். ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேனுவலா இவங்க போய் பண்ண மாட்டாங்க. அந்த சவுண்ட் டிசைன்லயே அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி அப்படியே பிரிண்ட்ல அனுப்பிட்டாங்கன்னா ஏதாச்சும் இருக்க சான்ஸ் இருக்கு. ப்ரோ இல்லாம எனக்கு இவங்களெல்லாம் மட்டும் பண்ண மாட்டாங்க. கேட்கலையா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு மட்டும் தான் கேட்கல. அப்புறம் அந்த ட்ரிம்டு வெர்ஷன் வந்துட்டு போட்டாங்களா என்ன கங்குவா? இல்ல இல்ல இப்பதான் ஈவினிங் சென்சார் ஷோன்னு ஆயிருக்கு சொன்னாங்க, சொன்னாங்க. அநேகமா இல்ல ஈவினிங் ஷோன்னு சொன்னாங்க, சென்சார் ஆயிடுச்சு, அநேகமா நாளையில இருந்து வரும்னு நினைக்கிறேன். டைம் கெடுத்து நம்ம அது நம்ம கரண்ட் பர்சன் தேட்டருக்காரங்க தான் உடனே ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. பண்ணியிருப்பாங்க. கரண்ட் பர்சன் அதுதான் தான் ட்ரெயின் தெரிஞ்சது. பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இது வந்து இப்போ இது வந்து நாளைக்கு படம் பார்க்கறவங்க தான் கேட்கணும். எந்தெந்த சீனை கரெக்டாக அந்த பவுண்டி சீனு, அது அந்த இழுத்துட்டு போற சீனு, அதுக்கப்புறம் அந்த பண்ணி கொஞ்சம் கேசரிக்கு பார்த்துட்டு வந்து சொல்லு பாரு நீ. ஆமா இவர் பரணி பார்க்க சொல்லலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. நான் புது படம் பார்ப்பேனே தவிர இந்த படத்தை நான் மறுபடியும் பார்க்க மாட்டேன். ஆனா பிரகாஷ் நான் ஒரு டவுட், இந்த தாக்கு மகாராஜா இருக்குல்ல அதோட டீசர்ல பிஜிஎம் எனக்கு ரொம்ப ஹுக்கும் மாட அடிச்சது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? இல்ல எப்பவுமே நீங்க ஒன்று நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அனிருத்தோட ஒரு பிஜிஎம் வந்து தெலுங்குல வந்து ஒரு ரீயூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். எப்பவுமே தமன் வந்து ஒரு பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிஜிஎம் இருந்தாலும் சரி, எப்பவுமே கொஞ்சம் ரிப்பீட் கேட்கும். தமன்ட்டு அது ஒரு பழக்கம் இருக்கு. அனிருத்து இங்க போடுற பேட்டையோட பிஜிஎமே அங்க போன வாட்டி வந்து இதுக்கு போட்டாரு தெரியுங்களா? பேட்டையோட பிஜிஎம் இருக்குல்ல, பேட்டை பறக்கு ஓஜிக்கு வரும். இன்னும் அவர் நிறைய படத்துக்கு யூஸ் பண்ணுவார். அவர் அனிருத்தோட இங்க ஒரு ட்ராக் வந்துச்சுனாலே உடனே அங்க வந்துடும். ஓஜி எப்பனா ரிலீஸ் ஆகுது? அது நல்லா இருந்துச்சு. மார்ச் 27ன்னாங்க, பட் எனக்கு அதில் டவுட் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஏதோ பீரியட் படம் வேற பண்ணிட்டு இருந்தாப்ல, ஹரஹர வீரமல்லுன்னு. ஆமா, ஹரிஹர வீரமல்லு. சாரி ஹரிஹர வீரமல்லு. கிறிஸ்டோபர் ப்ரோ, நீங்க கிஷ்கிந்தா கண்டம் பாத்துட்டீங்களா? பாட்டேன், நான் தேட்டர்லயே பார்த்துட்டேன். அப்போவே நல்லா தான் இருக்கும், ஸ்லோவா இருக்கும், பட் நல்ல ரொம்ப படம் நேரமா தான், ரிப்ளை பார்க்கலாம். பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இல்ல நீ நைட் இன்னைக்கு வருது. நைட் வருதுல? ஆமா ஓகே. நைட் வருது. இன்னைக்கு நைட் யாரும் வருது, மிஸ் 12 மணி பண்ணாதீங்க. வரும். மொரட்டு த்ரில்லர் இந்த எஸ் வருஷத்துல. தமிழ் டப் இருக்குமா? இருக்கு இருக்கு இருக்கும்ண்ணா. இருக்கு தமிழ் டப் உண்டு இருக்கு. ப்ரோ. இருக்கு
சூப்பர். ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதான், கொஞ்சம் ஸ்லோவா போகும். பட் நல்லா சுமாரா தான் வேணா இருக்கும். கொஞ்சம் செம லைக் ஸ்லோ படம் பார்த்துட்டு சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா அதான் இருக்கும். நான் ப்ரெடிக்டபிள் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஒர்த்து மாட்டேன். பட் ஓகே. இல்ல ஸ்லோவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். ஒரு ஒரு வாரத்துலயா? வாரத்துல முடிச்சிடலாமா? அதனால அப்படி பண்ணாதீங்கன்னா ஒரே நாள்ல முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரே நாளா ஒரு ஸ்ட்ரெச்ல முடிக்க சொல்லு ப்ரோ. இல்ல நல்லா ஒரு இருக்கும் நாள் படம் அந்த இல்ல, படம். அது ஓகே. அவர் ஒர்க் ஷெட்யூல் வச்சு கம்பேர் பண்றப்போ ஒரு நாளே பெரிய விஷயம் தான் அவருக்கு. ஆனா நீங்க வேறப்பா, அவரு ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு இவ்வளவு படம் பார்த்தேன்னு போட்டுன்னு இருக்காரு ட்விட்டர்ல. அவர் போடும்போது இவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னே கூட தெரிய ஆரம்பிக்குது இப்பெல்லாம். இல்ல எனக்கே நான் இவ்வளவு ஆனா பார்த்துமே எனக்கு நிறைய லிஸ்ட் கிறிஸ்டோபர் இருக்கு அண்ணா பேக்கப். பாசிட்டிவா கொடுத்த படம் எது எனக்கு ஞாபகம் இல்ல. லப்பர் பந்து கொடுத்தாரு. சந்திரமுகி 2. எப்ப அமரன் சந்திரமுகி அமரன் டூவா? அமரன் எப்பா அமரன் அமரன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ நான் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கரெக்ட். படம் முடிச்ச உடனே கால் பண்ணாரு வெங்கட். நான் சொன்னேன் படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, படம் ஓடும். ஆனா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் பிரகாஷ் அண்ணா, சுகுமார் அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. காந்தான்னு இப்போ ஒரு படம் பண்றாருல இவரு துல்கர், காந்தா அது ஒரு ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட். தியாகராஜ பாகவதர் கேரக்டர் பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா அது? ஆமா, நியூஸ் மட்டும் வந்துச்சு அவர் பண்ற 3வது பயோபிக், பட் ஃபைனல் பயோபிக், இதுக்கு மேல நான் பயோபிக் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அது சொன்னதா சொல்லி நியூஸ் வந்துச்சு, அது என்னன்னு தெரியல, எனக்கு உறுதியா தெரியல. தியாகராஜ பட் பாகவதர் அதுக்கேத்த ரொம்ப கதை தான், டஃப்பான ஒருவேளை ரோல் பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். ஆமா அண்ணா, அவருக்கு இன்னும் கேள்வியும் நான் கிறிஸ்டோபர் ப்ரோ இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ட்வீட் யாருக்கு போட்டீங்க? நீங்க எப்பவுமே எதுவா இருந்தாலும் ஓப்பனா போட்டுருவீங்க. அப்ப யாரும் புரியல, நான் எல்லாரும் புரிஞ்சிரும்னு நினைச்சேன். நம்ம ஜோ மேம் தான் அவர் போயிட்டாருன்னு அதானே, நினைக்கிறேன். அந்த ட்வீட் தானே? அந்த ட்வீட் தான். ஜோதிகா தான். சில டைம் நீங்க ஓப்பனா போட்டுருவீங்க, நேமே யோசிக்க மாட்டீங்க. இது இல்ல மட்டும் இதெல்லாம் தெரியல, எல்லாரும் தெரிஞ்சதுனால தான். அதில் போட்டு தான் தெரியணும்னு இல்லை, அதனாலதான் போட்டுறேன். அப்படி யோசிக்கல, புரியுது நீங்க கேட்டதுக்கு அப்புறம். அப்படி யாருக்கு தெரியலன்னா அடுத்து டெலிட் பண்ணிட்டு தூக்கி போட்டு விட்டுருவோம். அது அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டாலே போதுமே. அது யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது இல்ல. சுகுமார்ண்ணா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க சும்மா வந்து போட்டு சத்தியமா வாங்க இல்ல கேக்குறீங்க. எனக்கு தெரியாது. புரிஞ்சிச்சு. நான் புரியலன்னு சொல்லல. எனக்கு என்ன டவுட்னா, கிறிஸ்டோபர் ப்ரோ வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி இன்டைரக்டா போட மாட்டாரு. அவர் போடுறதா இருந்தா டைரக்டா போடுவாருன்றது மட்டும் தான் அதுதான் எனக்கு டவுட் ஆச்சு. சுகுமார் வந்து டைரக்டா போட்டு அடி வாங்க வேண்டியதானப்பா அப்படின்றாரு. இன்னும் அடி வாங்க கரெக்டா? நான் அப்படி சொல்லல. டைரக்டா போடுறவரு இந்த வாட்டி என்ன இன்டைரக்டா போடுறாருன்னு யோசிச்சேன். அதுதான் கிளாரிஃபை பண்ண கேட்டேன். எல்லாம் தெரிஞ்சதுனால தெரியல, நான் யோசிக்கவே இல்லை. நீங்க இப்ப கேட்டது அப்புறம் தான் ஏன்னா யோசிக்கிறேன். சிச்சுவேஷன் வந்து எல்லாரும் வந்து அது இது பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க ரெகுலரா வந்து கரெக்டா அந்த ஒரு இதுனா அதை போட்டுருவீங்க. அது என்னானாலும் பரவாயில்லன்ற மாதிரி. நீங்க இந்த நயன்தாரா இதுவே வந்து முன்னாடி நாள் போட்டீங்களே, அதுக்கு சொன்ன நான். ஓகே பொண்ணை கூட போட்டுருவோம் உங்களுக்கு. எப்பா அது அப்புறம் நான் சொல்லி போட வச்சன்ற மாதிரி ஆயிடும். ஏதோ தெலுங்கு பேசிட்டு இருந்தேன். அந்த கா படம் பாத்தீங்களா யாராச்சும்? கா இல்ல ப்ரோ, பார்க்கல. அது எனக்கு இங்க ரிலீஸ் ஆகல. இப்ப மலையாளம்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மலையாளம் ட்ரெய்லர் எல்லாம் விட்டுருக்காங்க. கரெக்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஓவர் ஹைப் தான் அந்த படம். ஓகே, அட்லீஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெகுலர் மசாலா இல்லாம டிஃப்ரெண்டான ஒரு படம். அது வரைக்கும் ஓகே, சிறப்பா எல்லாம் இருக்காது. கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அது நீங்க பாத்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே தான். மோஸ்ட்லி இல்லை தான். அதான் நான் ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க. நான்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பட் ஓகேயான படம் தான். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் வச்சு ஓட்டுன்றதுக்காக ஃபுல் படம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டம் உட்காருது. ஸ்டில் ஓகே. எனக்கு வந்து ரெகுலரா இல்ல, அட்லீஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்களே புதுசா. அது வரைக்கும் ஓகே அந்த படம் பார்க்கலாம். அது பைராதி ரணங்கள் பத்தி கேட்டீங்களே, அதுக்கு போற ஐடியா இருக்கா ப்ரோ? மலையாள வெர்ஷன் அது வருது. பைராதி யூஎஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப கம்மியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னோட ஸ்டேட்ல ஆகல. 1000 தான் போயிருப்பேன். பட் எனக்கு வந்த ரிவ்யூஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்குனாங்க. பார்க்கணும் ஆக்சுவலா அந்த படம். ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு இந்த வாரம் பார்ப்பேன். இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ, அது மலையாளம் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாலும் நான் ஒரிஜினல் வெர்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்றதுனால ஓடிடில வரும்போது பாத்துக்கிறேன். பெஸ்ட் அதுதான். நல்லது அது. நான் எப்பயுமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்ட்லி. வேற வழியே இல்லாம லக்கி பாஸ்கர் தான் போய் மலையாளத்துல பார்த்தேன். பட் மலையாளத்துலயும் துல்கர் தானே வாய்ஸ்ல லக்கி பாஸ்கர். ஓகே, பட் தமிழ் டப்பிங் நல்லா இருக்குனாங்க லக்கி பாஸ்கர். நான் தெலுங்கு தான் பார்த்தேன். நானும் ஒரிஜினல் தான் பாப்பேன் நானும். சூப்பரா இருக்குங்க ப்ரோ. தமிழ் டப் நிறைய பேர் நல்லா இருக்குனாங்க. கரெக்ட். அதான் கேள்விப்பட்டேன். மலையாள டப்பும் அவருக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தானே. அவர் எல்லா லாங்குவேஜ் அவரே எல்லா லாங்குவேஜ் பேசுறாரு. ஆமா, ஈஸியா இருக்கு அது. ஆமா,
ப்ரோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு, இது பண்ணியிருக்காரு, டேக் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இப்ப என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்க சொல்றாரு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லையே, ஜனவரில இருந்து வரும் சேஞ்சஸ் வரும். ஆக்சுவலா ரூல்ஸ் ஆல்ரெடி அவர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. மெயினா இப்போ ட்ரம்ப் டார்கெட் பண்றது இல்லீகல் மைக்ரன்ஸ் தானே, லைக் மெக்சிகன்ல இருந்து பார்டர் தாண்டி வருவாங்கல்ல, வந்து இங்கேயே உட்காந்துருவாங்க, திடீர்னு டப்புன்னு சிட்டிசன்ஷிப் ஆயிடுவாங்க, இல்லை அவங்க பசங்க குழந்தைங்க எங்கே பிறந்துச்சுன்னா அந்த சிட்டிசன் ஆகிடும். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் பண்ண போறாருன்னு தான் மெயின் ஃபர்ஸ்ட் அதுதான். இப்போ இந்த ஊரில் குழந்தை பிறந்தாலுமே இனிமே அங்கே பேரண்ட் அப்பா இல்லைன்னா அம்மா யாராச்சும் கிரீன் கார்டு இல்லைன்னா சிட்டிசன் இருந்தால் மட்டுமே தான் குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்க. மெயின் ரூல் இதான் ட்ரை பண்ணுறாரு, வருமானு பட் தெரியல. இதுதான் ஆனா அது மெயின் ரூல். நமக்கு இந்தியன்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயமா இல்ல இந்தியன்ஸுக்கு ஓகே, இது ஓகே தான். பட் இந்தியன்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னா இல்லை இந்தியன்ஸும் சேம் தானே, புரியுதா? இப்போ இங்கே வர்றவங்க இந்தியன்ஸ் வர்றவங்க என்ன H1B வீசால வருவாங்க, ஒர்க் வீசா. அதில் இருந்துக்கிட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. அது அப்ளை பண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் வருஷம் ஆகும், ரொம்ப வருஷம் கூட ஆகும் சில பேருக்கு. அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வர்றாரு H1Bயில் வர்றாரு இந்த வீசாவில், அவர் அடுத்த வருஷம் எங்கள் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் H1B, அவர் அடுத்த லெவல் க்ரீன் கார்டுக்கும் போகல, க்ரீன் கார்டு அடுத்த லெவல் சிட்டிசன், இந்த ரெண்டுலேயுமே இல்லை, புரியுதா? ஸோ இந்த விஷயத்தில் இந்தியன் அஃபெக்ட் ஆகும். ஓகே அண்ணா, ஒரு டவுட். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் யூஎஸ்ல. சாரி, நீங்க எங்க தான் இருக்கீங்க ஆக்சுவலா? யூஎஸ்ல தானே இருக்கீங்க? யூஎஸ் தான், ஜார்ஜியா. இல்லைண்ணா, இந்த தெலுங்கு ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ஃபேன்ஸ் போயிட்டு தேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் பண்றது, பேப்பர்லாம் கீச் போட்டு வந்துடுறது, அந்த மாதிரி நீங்க பாக்குறப்ப ஏதாவது நடந்திருக்கா? ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஷோ ஸ்டாப் பண்ணி இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம்? ஆமாம், இல்லை நடந்திருக்கு. நான் பார்த்தது வரைக்கும் லோக்கல் தேட்டரில் நடந்திருக்கு. லோக்கல் தேட்டர்னா இங்கேயுமே யூஎஸ் செயின் தேட்டர்ஸ் இருக்கும். லோக்கல்னா இந்தியன் நம்மால் வச்சுருப்பாங்க தேட்டர். ஓ ஓகே ஓகே ஓகே. நம்மால் தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் இல்லைனா 2 ஸ்க்ரீன் தான் இருக்கும். அந்த தேட்டரில் நடந்திருக்கு, எப்பவுமே நடக்கும். பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பட்டாசு விடுவாங்க, உள்ள ஃபுல்லாக பேப்பர். எல்லாமே பண்ணியிருக்கு. நான் பவன் கல்யாண் படம், சிரஞ்சீவி, நான் போயிடுவேன், எல்லாத்துக்கும் போயிடுவேன். அதாவது கேக் கட்டிங்கு, ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா கிளீனிங் ஒரு $200 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க தேட்டரில், புரியுதா? ஸோ வச்சுக்கிட்டு இந்த சார்ஜ் கொடுத்துருவாங்க, அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க, ஆள் இருக்கும்ல. அந்த மாதிரி லோக்கல் இதில் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பர்சனலாக யூஎஸ் லைக் இங்கே யூஎஸ் செயின் தேட்டருக்குள்ள யாருமே அந்த மாதிரி பண்ணுறதை நான் பார்க்கல. பட் வேறு ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ வந்துருக்கு, பண்ணியிருக்காங்க. பட் நான் பார்த்ததில்லை, என்கிட்ட கேட்டிங்கன்னா. இல்லாமல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, நல்லா கொடூரமா. ஆமாம், தெலுங்கு ஃபேன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. தமிழ் எதுவும் நடக்காது, தெலுங்கு பயங்கரமாக இருக்கும். தமிழ் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த வேட்டையனுக்கு தான் ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்தால் பண்ணாங்க, ஃபேன் ஈவெண்ட்டுங்கிற மாதிரி அட்லீஸ்ட்டு. மற்றபடி டிஷர்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். எப்போமாச்சும் கேக் கட் பண்ணுவாங்க இங்கே தேட்டரில். சில நாள் மேக்ஸிமம் நாள் நான் என்ன கூப்பிட்டு தான் கேக் கட் பண்ணுவாங்க, நீங்கள் கட் பண்ணுங்கன்றவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வர்றதே 10 பேர் தான் வந்திருப்பாங்க, என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் நான் தான் கேக் கட் பண்ணுவேன். அவ்வளோதான் தமிழ் படத்துக்கு. தெலுங்கு சூப்பர். நம்ம விஜய் ஃபேன். ஓகே, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. தளபதி அங்க ரிலீஸ் ஆகுது ப்ரோ. இப்போ வெள்ளக்காரங்களாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தமிழ் வெர்ஷனை பார்ப்பாங்களா? ரொம்ப கம்மி வருவாங்க, ரொம்ப ரேர். வருவாங்க, சில படத்துக்கு வருவாங்க. இப்போ கல்கிக்கு நான் பார்த்தேன், வந்திருந்தாங்க. கங்குவாக வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எப்படி வந்தாங்க தெரியல, வந்தாங்க. ஆக்சுவலாக வேற 1-2 பேர் இருப்பாங்க, ரொம்ப கம்மி தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா எல்லா படமே சப்டைட்டில் இருக்கும், அது ஒரு நல்ல விஷயம். அதானே, எல்லா படமுமே சப்டைட்டில் இருக்கும், எந்த லாங்குவேஜ்னாலும். என்ன எல்லாம் அமைதியாயிட்டாங்க? ஆமா, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இல்ல சுகுமார் ப்ரோ ஈமோஜி போட்டுட்டே இருந்தாரா, எதுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சும்மாவே போடுவாரு. சொல்லுங்க சுகுமார். அவரு கங்குவாக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னது வந்து நான் எப்படி சொல்றது, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வருதுல்ல. இல்ல ஏதோ ஒரு விதத்துல ரீச் ஆயிருக்கு ஒரு விஷயம், அது ஒண்ணு. அட்லீஸ்ட் தெலுங்குன்னா நம்ம ஆர்ஆர்ஆர்னால அந்த என்டிஆர் எல்லாம் கொஞ்சம் லைக் ஃபேமஸ் நினைக்கிறேன். ஆமா, தேவாரா ஞாபகம், தேவாராக வந்திருந்தாங்க. யார் இன்னொரு கொஸ்டின் இருக்கு, நீங்க விஷாலா? அண்ணா நான் தானா, இல்ல இது பர்சனல் கொஸ்டின் தான். ட்விட்டர்ல இந்த இன்கம்லாம் வருது, எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கா அதெல்லாம்? ட்விட்டர்னா நீங்க இந்த ட்விட்டர் மஸ்க் தர இன்கம் கேட்டீங்களா? அதானே. அது வந்து எவ்வளவு தெரியுமா? அதெல்லாம் இன்கம் இல்லை. $100, 100, 40, 45,
லைக் 15 டேஸ் ஒரு வாட்டி வரும். எனக்கெல்லாம் வந்து $45-50 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப் டே. ஸோ ஓகே மேக்ஸிமம் $100 மேக்ஸிமம். இவ்வளோதான் இல்ல எனக்கு இல்ல வரும். கிறிஸ்டபர் ப்ரோ, அது முன்னாடி ஒரு இது இருந்துச்சு. இப்ப எல்லாம் மாத்திட்டாங்கல்ல. நவம்பர் 7 இருந்து புது ஓ அப்படியா? ஆமா புது பாலிசி இது ஆமா பண்ணியிருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ் இல்ல என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு பரணி சொன்னா. ஆமா ட்வீட் வந்து கமெண்ட்ஸ் கிடையாது. இப்போ என்கேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க ட்வீட் பண்றீங்கன்னா உங்க ட்வீட்டோட என்கேஜ்மெண்ட் அதுல புது யூசர்ஸ் யாராவது வெரிஃபைடு வாங்குறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே 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 ஓகே. தெரியல, நம்ம இதை நம்புறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை, பெருசாகவும் தரல. இது ஆமா என்ன பண்ண போறாங்க? $100 என்ன பெருசா வந்துட அதை போகுது. வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதில் $15 இந்த ட்விட்டருக்கே கொடுக்குறோம், மந்த்லி ஃபீயே கொடுக்க போறோம் நாம. வர்றதை மீதி டிக்கெட் படத்துக்கு போறோம்ல, அதுல ஒரு பாதி டிக்கெட்டா சேவ் ஆகும்னு வச்சுக்கலாம். வேணாம். அவர் எவ்வளவு பெரிய அவர் மேனேஜர் பா. அவர் இதெல்லாம் ஒரு இதுதான், அவர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே தோணும்னா, ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் போட்டுறாரு, எப்படியும் வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க இண்டஸ்ட்ரியில, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. அப்பதான் காண்டாயி இன்னும் வேற இதெல்லாம் லெவல்ல இருக்கும், அது போடுவாருன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அவரு, பேசவே சொல்லியிருக்காரு. அப்பதான் இதெல்லாம் இருக்கும். காண்டாயி இன்னும் அடிக்கிறாரு அப்படின்ட்டு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது வர்றதுதான், இதெல்லாம் சகஜம் தானே. லைக் தப்பு அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. புரியுது புரியுது, அவங்க ஆமா ஆமா ப்ராடக்ட் வரும்போது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நமக்கு இன்னொரு சில சில பிரின்சிபல் இருக்குல்ல, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ரிவ்யூ தவிர எனக்கு எல்லாமே ஓகே தான், புரியுதுங்களா. ரிவ்யூவில் மட்டும் யாரும் கேட்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. வேற அதை ரிமூவ் பண்றது, அதில் இது எடிட் பண்றது பண்ண முடியுமா, அது மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். வேற ட்வீட் எதுனாலும் நீ டெலிட் பண்ணியோன்னா எனக்கு எல்லாம் ஓகே, மாற்றி போட்டு ஃபைன், பிரச்சனை இல்லை. ஓகே. ரிவ்யூ அண்ணா தவிர நீங்க இப்ப எல்லாம் ரீசெண்டா மொக்கையா இருக்கும்னு தெரியும், ஆனா போய் ரொம்ப மொக்கையா இருந்த படம் எது உங்களுக்கு? இப்போ டக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலையப்பா, அதான் பிரச்சனை. இப்போ எல்லாம் டக்கு டக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய படம் வரும். இது இப்போ இந்த பிளடி பெகர், இப்போ பிரதர், இந்த ரெண்டுமே இருக்கு. 2 நாள்ல பேக் டு உங்களுக்கு பேக் ஒர்க் பார்த்து. ஆகலையாண்ணா? ஐயோ, பிளடி பெகர்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பிரதர் அதுக்கு மேல இருந்துச்சு. பட் பிளடி பெகர் இப்போ ஓடிடி அண்ணா எனக்கு ஆமா ரொம்ப ஓடிடி பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஓடிடி கிடையாது, அது வந்து லீக்டு ஓடிடி ஹெட். இல்ல. கரெக்ட். அந்த அந்த வெர்ஷன் பார்த்துக்கிட்டு 1-2 பேர் என்கிட்ட பேசும்போது இந்த படம் பரவாயில்லையே அப்படின்றாங்க. காமெடி இல்ல ஆனா பரவாயில்ல அப்படின்றாங்க. புரியுதா? காமெடியா இப்போ படமா பார்க்காம அவங்க எப்படி ஆமா பார்த்தாங்கன்னு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் பாசிட்டிவா தான் பேசுறாங்க இப்போ. அதுதான் நான் ரீசெண்டா நேத்தும் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரினாங்க. எனக்கு தெரியலப்பா, நான் டார்க் காமெடின்னு போனேன், டார்க்கா தான் இருந்துச்சு, காமெடியே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு நான் தியேட்டர்ல நான் மட்டும் சிரிச்சிட்டு இருந்தேன், எல்லாரும் பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. சரி ஓகேன்ட்டு. ஹலோ கிறிஸ்டபர் ப்ரோ. சொல்லுங்க. ஹலோ கிறிஸ்டபர் ப்ரோ, பிரசாந்த். நீங்க சார். இந்தியன் 2க்கு ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, குருதி போன கமல் போட்டு. ஆமா 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 ஆமா. சத்தியமா சொல்றாங்க, அதை விட ஒரு இது சான்ஸே இல்லைங்க. ஆனா அது ஐயோ அது பிடிக்கவே இல்லை அந்த படம் எல்லாம். அதுவும் என் பக்கத்துல அன்னைக்கு தான் ஆவுடையப்பன் இருந்தாரு, என் கூட தான் பார்த்துட்டு இருந்தாரு. கரெக்டா 2 பேரும் கரெக்டா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம். சரி கரெக்ட். அவரும் சொன்னார், கரெக்ட் இதுதான் நானே போடலான்னு இருந்தேன், நமக்கு தான் போட முடியாது, நீங்க போடுவீங்களே. ஐயோ அல்டிமேட்டுங்க அது. ஐயோ அது பார்த்தோன்னே எனக்கு விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, உண்மையா சொல்றேன். நீங்க அந்த போட்டோலே முடிச்சிட்டீங்க. ஆனா சில விஷயங்கள் டக்குன்னு தோன்றதுதான், புரியுது. ஏதோ பார்த்து டக்குன்னு நம்ம தோணும். அப்புறம் இல்லைங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் உண்மையாக செம்ம கிரியேட்டிவிட்டிங்க, உங்களுக்கு சூப்பரான கிரியேட்டிவிட்டிங்க. நான் உங்களோட அந்த அந்த ரைமிங்லாம் சான்ஸே இல்லைங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ உங்களுக்கு அந்த யூஎஸ்ல வர கண்டென்ட்லாம் இருக்கு இல்லைங்க, இப்போ அந்த சவுண்ட்லாம் வந்து எல்லா மூவி, இப்போ நம்ம தமிழ் மூவிலாம் வந்து இப்போ அட்மாஸ்ல வருமா? அது ஆமா 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 அட்மாஸ்ல தான் வரும். வரும். ஆமா ஓகே. இல்லை நான் இங்கே சிங்கப்பூர்ல இருக்கேன். எனக்கு இப்போ சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் தேட்டரே ரொம்ப 2 தேட்டர் தான் இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ ஏதாவது ஒரு தேட்டர் தான் போடுவாங்க. பட் ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஃபார்மேட்ல வராது. ஓகே. ரெகுலர்ல வருமா? ஆமா ரெகுலர்ல 5.1ல தான் வருது பை டிஃபால்ட்டா. ஸோ அது எனக்கு டவுட்டு, எனக்கு ஒருவேளை ஃபாரின் கண்டென்ட் எல்லாமே 5.1ல தான் வருமா இல்லை எப்படின்னு தெரியல. மேபி சில மூவிஸ் இருக்கலாம். ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஹலோ ப்ரோ கேக்குது ராம். ஹலோ, இது STR 48 என்னாச்சு? STR 48 யார்கிட்ட கேக்குறீங்க? பிரகாஷ்ட கேளுங்க. அத ஏன் ப்ரோ கேக்குறீங்க? ஓகே அதுதான் ப்ரோ, இல்ல அது அது சிம்பு கேக்குறதா தயாரிக்கிறாரு, அத சிம்பு தயாரிக்கிறாரு. அதுதானே இப்போ ஜூன் 5ஆம் தேதி வருது STR 48. அவரு தக்லை பஸ் மாத்திட்டாரு இல்ல அது போல. இல்ல தேசிங்கி பெரியசாமி படம் வந்து சிலம்பரசனே தயாரிக்கிறாரு. அது வந்து இந்த படம் முடிஞ்சுதான் ஆரம்பிச்சது. எப்படின்னா இந்த இவர் படம், யாரு படம், ஐயோ பேர் வந்துச்சு, அஸ்வத் மாரிமுத்து படம். அஸ்வத் மாரிமுத்து STR 49 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிக்க போகுது. ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட அப்படியே சிம்பு ஆபீஸ்க்கு மாறிடுச்சு. ஆபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. TR கார்டன் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க ஆபீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு.
இதுக்கப்புறம் எப்போ ஆரம்பிப்பாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியல. இன்னொரு மேட்டர் சொல்லிடுறானே, அப்புறம் இந்த ராவண கோட்டம்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்றாப்ல. ஸோ சிம்பு கண்ணன் தான். ரவி கண்ணன் ஆமா, ரவி கண்ணன் ரவி. ஆமா, அவர் தான் பண்றாப்ல. துபாய். ஸோ சிம்பு சார் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா இது அவரோட ப்ரொடக்ஷன்ல ஏற்கனவே சிம்பு சினி ஆர்ட்ஸ்னு டிஆர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அது இல்லாம இது ஆர்ட்மன் ப்ரொடக்ஷன் அவரே ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். பட் ஃபர்ஸ்ட் காப்பி தானே, ஃபர்ஸ்ட் காப்பி சிம்பு ஆமாமா பண்றாரு, ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் காப்பி தாங்க. ஆனா ப்ரோ பட்ஜெட்லாம் இது கேட்கறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பெரிய பட்ஜெட்ன்றாங்க. இந்த 2018 டேரக்டரோட என்னாச்சு ப்ரோ? ப்ரோ அது நிறைய நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ஒரு மல்டி ஸ்டாரர் கதை. அது இல்லாம சிம்பு அவர்கள்ட்டையும் அப்ரோச் போயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அதுவுமே பெரிய பட்ஜெட் தான். ஆனா அவரு இப்ப ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல எனக்கு சிம்பு பிடிக்கும், பட் ஆனா தெரியல அடுத்து நான் என்ன பண்றேன்ட்டு. ஏன்னா இப்ப மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டருமே தமிழ்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ட்டு தகவல் வந்தது. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மலையாளத்துல. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன அப்படின்ட்டு இங்க வருவாங்க. ஸோ ஜூட் சார் படமும் இப்போதைக்கு அடுத்த இமிடியேட் நெக்ஸ்ட் அஸ்வத் மாரிமுத்து படம் தான் ப்ரோ. அது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஃபேண்டசியான ஒரு படம்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். ஆமா ப்ரோ, அது ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் தான் சொன்னாங்க. ஆமா, கையில ஒரு மோதிரம், ஃபர்ஸ்ட் லுக்ல ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை பாருங்களேன். ஒரு மாதிரி ஒரு அது ஒரு கதை, ஒரு நல்ல கதை. பார்த்துட்டு சொல்லுங்க எப்போ இன்னும் டைம் இருக்கு. ஆனா இப்ப இந்த வீரதீர சூரன் வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஒரு ஆக்ஷன் படம், ஆனா நம்ம எதிர்பார்க்கறத விட அது பயங்கரமா இருக்கும் அந்த வீரதீர சூரன். அதுக்கு லிட்டரலா ஒரு கைதி டைப்ல தான் இருக்கும் அந்த படம். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ஆனா அது பொங்கலுக்கு ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, நிறைய இது கேள்விப்பட்டது கேம் சேஞ்சர்னால எல்லாருமே பொங்கல் டேட்டை மாத்துறாங்க அப்படின்றாங்க. ஏன் அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு தெரியலையே கேம் சேஞ்சர் மேல. நமக்கு மட்டும்தான் நம்பிக்கை இல்ல, இண்டஸ்ட்ரியில எல்லாரும் அந்த படத்தை பார்த்து டேட் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியல நமக்கு. பிரகாஷ் இல்ல அதற்கான இல்ல ஒரு தெளிவான ஒன்னே விடையை ஒண்ணுதான் கொடுப்பாருன்னு ஒண்ணுதான். நினைக்கிறேன். இல்ல சிசிடிவி வைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இங்க சிசிடிவி வைக்கப்பட்டுள்ளன்னு எழுதுறது ஒண்ணு. அது மாதிரி ஹைப்லாம் இங்க யாரும் அந்த படத்தை பார்த்துலாம் பயந்தெல்லாம் ஓடல. இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது மாதிரி நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இங்க வீரதீர சூரன் இன்னும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஜனவரி ரிலீஸ், இல்லைன்னா அதை மீறி போனா பிப்ரவரி, பிப்ரவரி 7 போகிற மாதிரி பிளானு. அது போக இங்க எல்லாத்துக்கும் தமிழ்ல வந்து என்ன குழப்பம்னா, அஜித் படத்துல எந்த படம் வருதுன்னு உறுதியா தெரியல. அவங்களுக்கு விடாமுயற்சி வருதா குட் பை டேக்கில் வருதான்னு தெரியல. ஒருவேளை அஜித் படம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரிலீஸ் போட முடியாதுனால அவங்க போடாம இருக்காங்க தமிழ் படங்கள். அது வரலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தமிழ்லயே 2-3 படம் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்பயே வணங்கான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பொங்கலுக்கு. இன்னும் 2-3 படம் வரும். அந்த பெரிய படம் வரலன்னா இவங்க படம் வரும். அங்க கேம் சேஞ்சுக்காக யாருமே யோசிக்கல. ஓகே, அதுக்காக இது இல்லாத ஒரு மாயை உருவாக்க வேணாம். அவ்வளவுதான். அது எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். புரியுது. இன்னும் யோசிச்சு பாருங்க, இந்தியன் வணங்கன்லாம் அப்புறம் சங்கர். பொங்கலுக்கு வரும்னு தோணல ப்ரோ. இல்ல அவர் என்ன ப்ரோ பாலா படம் புரியல? தாரத்தப்பட்டே பொங்கலுக்கு வந்துச்சிங்க. 6 படம் 5 படம் சேர்ந்து வந்துச்சிங்க. அதே மாதிரி சுரேஷ் காமாட்சி அன்னைக்கு படம், நிலைமை அதனால வேற நீங்க ப்ரோ. இல்ல அதான் இல்ல அதே சொல்றேன். சுரேஷ் காமாட்சி படம் நீங்க வருமான்னு டவுட் பட்டீங்கன்னா சந்தேகம். நானும் ஆமான்னு ஆமோதிப்பேன். ஏன்னா அவரு சுரேஷ் காமாட்சி, அவர் பேர் என்ன இன்னொருத்தர், ஐயோ, அம்மா கிரியேஷன் சிவா, சிவா. அப்புறமேட்டு இப்ப சூரியகுமார் ப்ரொடியூசர் திருக்குமாரன் என்டர்டைன்மெண்ட் அவர் இருக்கார்ல, அவரு சிவி குமார், அப்புறமேட்டு இன்னொருத்தர் இருக்காரு, அவரு யாரு மறந்து போச்சு. பிரகாஷ் இந்த அண்ணா 4 சாரி பேர்லாம் ஃபார் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜேஎஸ்கே சதீஷ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு போடுவாங்க. அவ்வளவுதான். ரிலீஸ் வருமா இல்லைன்னு தெரியாது. பிரகாஷ் அண்ணா அப்படியே இந்த 7 கடல் 7 மலை ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏப்ரல் மே அதான் தான் சொல்றேன், ப்ரோ சுரேஷ் காமாட்சியா சேர்ந்தது தானே. இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஃபுல்லு பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு எல்லா இதுக்கு மூவிஸும். எந்த மூவி பார்க்கனே ஒன்றும் தெரியாம இருக்க போறோம். இல்ல இப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு இல்ல வீணா போச்சு இல்ல, அது மாதிரி ஆயிடக்கூடாது. அதெல்லாம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம். அவங்களாம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த வீணா பண்ணாங்க. ப்ரோ கங்குவா வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கு இவர் கால் பண்ணாரா? ஞானவேல் கால் பண்ணாரா? இல்ல 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 அது நல்ல விஷயம். அவர் தங்கலாருக்கும் பண்ணல, இதுக்கும் பண்ணல. அவர் பண்ண மாட்டார். மேபி கால் பண்ண அந்த டீம் தான் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் டீம் தான். அவர் பண்ணல. எனக்கு வேற படத்துக்கெல்லாம் கேட்பாரு, ரெஸ்பான்ஸ் கேட்பாரு, கேட்டிருக்காரு. இதுக்கு பண்ணல. ஆனா இத பேசலாமா? ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இந்த வீரதீர சூரன்ல ஒரு 2 சீன் விட்டுருந்தாலும் ரொம்ப நல்ல கூஸ்பம்ஸான சீனா இருந்துச்சு. ஒரு பக்கம் அது ப்ரொமோஷனா இருந்தாலும் கூட அது தியேட்டரிக்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தோம்னா இன்னும் நல்லா ப்ரோ இருந்திருக்குமோன்னு ஒரு படத்துல ஃபீல் வராது இருந்துச்சு. அது ப்ரோ, கொஞ்சம் அந்த சீன் இருக்காது ப்ரோ. 2 சீனுமே வராதுங்களா? இல்ல இல்ல ப்ரோ, படத்துல இருக்காது ப்ரோ. ஆனா செம்ம குஸ்பமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் கூட நினைச்சேன், சரி நல்ல ஒரு சீனை மிஸ் ஆமா, இல்ல பண்ணிட்டாங்களே தலைவா, தியேட்டர்ல இப்ப காமிச்சிருக்காங்கன்னு நமக்கு தோணுச்சு. விக்ரம் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் விட்டாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் படத்துல இருக்காது. லியோ விக்ரம்லாம் லோகேஷ் பண்றாப்ல இதுக்கு அந்த ப்ரோ மாதிரி தான். இது
புஷ்பா 2 KGF 2 ஒரே மாதிரி இருக்கு. கரெக்ட் இன்டர்நேஷனலா ரொம்ப ப்ரோ ரொம்ப கனெக்ட் ஆகுது ப்ரோ. கதையாவே ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கு. நேற்று போட்டுட்டு இருந்தாங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சு. ஆனா ஒண்ணு KGF 2 3 எப்ப வரும் தெரியாது. இது பின்னாடியே 3க்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுது. ஓகே, ஸ்டீவன்லி இறந்துருவாங்களோ? ஏன்னா நேற்று ட்ரெய்லர் பாக்குறப்ப அப்படி இருக்குமோன்னு தோணுது. அப்படி சொல்லாத அப்படி இல்ல சொல்லாத இல்ல சொல்லாத ஒண்ணு சாரி. அப்படி இல்ல. இல்ல இல்ல எனக்கு வந்து அந்த அந்த ராஷ்மிகா மந்தானா வந்து டப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் இருக்கும்ல, ஆமாங்க. புஷ்பாங்கிறது அது வந்து பேர் இல்ல, அது ஒரு பிராண்டுன்னு சொல்ல. அந்த பிராண்டுன்னு சொல்ற டைலாக் மாடுலேஷன் கவனிச்சனாலே உங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கான ஏதோ ஒரு சீனு, அவங்க கொள்றதுக்கான சீனோ ஏதோ ஒரு சீனு. அதை நீங்க சொன்னீங்கனாலே பார்த்தீங்கன்னாலே நல்லா உத்து கவனிக்க தெரியும். ஆனா இது வந்து அந்த புடவை ஒன்றும் அசிங்கம் இல்லைன்ற மாதிரி இதுல சீன் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு புடவையை கட்டி பொலன்னு பொழக்கிறாங்க ஒரு சீன்ல. அதுல இருந்து அவர் புடவையிலே சுத்துவாரு போல. ப்ரோ அது பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த ஒரு ஷாட் பாத்தீங்களா? புடவைய சுத்துற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருந்தாங்களே கிளைமேக்ஸ்ல. ஆமா. சரி சுகுமார் பிரகாஷ் நான் கிளம்புறேன். இல்ல 10 மணி ஆயிடுச்சு, எப்படி நாங்களே முடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களும் கடையை க்ளோஸ் பண்ண போறோம். சரி ஆமா. சூப்பர். அப்புறம் வந்து இல்ல 2 பேருக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். அதாவது 2 பேர் முத்து அண்ட் வந்து இன்னொருத்தர் யாரோ ஐயோ மனோஜ்குமார், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேல்பாரி கதை இன்னைக்கு சொல்லலேன்னு கேட்டாங்க. 9:30க்கு ஆரம்பிச்சிக்க வேண்டியது. பட் வந்து நண்பர்கள் வந்து இந்த காரணத்தினால நம்ம நடுவில் திடீர்னு கதையை ஆரம்பிக்க முடியாது, அது நல்லா இருக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியாச்சு. நாளைக்கு வேல்பாரி கதை மீண்டும் தொடரும். நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் போஸ்ட்போன் பண்ணாமல் 9:30க்கு கரெக்டாக தானே தொடங்கிடலாம். பாய், அவ்வளோதான்.